வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஜனவரி மாதம் 2026க்கு உண்டான, அதாவது இந்த வருஷத்துடைய முதல் மாதத்துடைய பலனை டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருக்குமே உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறணும். உங்களுக்கு சந்தோஷம் நிறைய கிடைக்கணும். ஆரோக்கியம், மன நிம்மதி, திருமணம், நல்ல வேலை, நல்ல வருமானம் திருப்தியாக கிடைக்கட்டும். கடவுள் உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கட்டும். நம்ம இப்போ ஜனவரி மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். மேஷராசி. வருஷத்துடைய முதல் மாதம் ஜனவரி மாதம். மேஷம். சனி மட்டும் உங்களுக்கு 12th ஹவுஸில். ஆனால் மேஷத்துக்கு இந்த மாதத்துடைய, அதாவது வருஷத்துடைய துவக்கம், அந்த முதல் மாதம் ஜனவரி மாதம் உங்களுக்கு வந்து சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் 4 கோள்களுமே உங்களோட 9th ஹவுஸில், குரு பார்வையில், குரு வீட்டில். இது வந்து வருஷத்துடைய துவக்கத்தில், அதாவது புத்தாண்டு அதுவுமா. ஸோ ஃபஸ்ட்டு ஜானில் இதான் ஸ்டேட்டஸ். இந்த 9th ஹவுஸ் அப்படிங்கிறத நிறைய முறை சொல்லியிருக்கேன். அதுதான் பாக்கியம், லக் அண்ட் ஃபார்ச்சூன் ஆக்டிவேஷன். அங்கேருந்து 10th ஹவுஸ்க்கு மூவ் ஆகும். எப்போ தெரியுமா? 13th சுக்கிரன், 14th சூரியன். ஸோ 14th சூரியன் ஷிஃப்ட் ஆகிறது தான் மகர சங்கராந்தி, அதுதான் தை மாதம். அதுக்கடுத்து ஃபாலோ பை செவ்வாய், ஃபாலோ பை புதன். இப்போ இந்த 4 பேரும் தனுசில் இருப்பாங்க. அப்படியே மகரம்க்கு ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. உங்கள் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் 9th ஹவுஸ்லேருந்து 10th ஹவுஸ்க்கு மூவ் பண்ணுறாங்க. 9னா லக் அண்ட் ஃபார்ச்சூன், 10 அப்படின்னா ப்ரொஃபஷன், உங்களுடைய ஜாப் அண்ட் கரியர் அண்ட் ப்ரொஃபஷன். அவ்வளோதான். இப்போ நாம் 2 விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னா, இந்த 12 சனி எல்லாத்தையும் காரிய தடை, டிலே, இது மட்டும் அவர் பண்ணிகிட்ருக்கார். இந்த 3 குரு லக் ஆக்டிவேஷனை நீங்கள் இழுக்கணும். அதுவாக வராது. அவ்வளோதான். இந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் மனசில் வச்சுட்டிங்கன்னா, இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூரியன், நான் சொன்ன மாதிரி சுக்கிரன், செவ்வாய், புதன், இந்த 4 கோள்களுமே, அதாவது சன், வீனஸ், மெர்க்குரி அண்ட் மார்ஸ், ஆல் 4 பிளானட்ஸோடைய டிரான்சிஷன் என்ன நடக்க போகுதுன்னா, அப்படியே அந்த 9லேருந்து 10க்கு போயிடும். இந்த 10 தான் ப்ரொஃபஷன். ஸோ ஃபஸ்ட் இந்த ஜாப் அண்ட் கரியரை பற்றி நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். வேலை தேடுறவங்களுக்கு அலைஞ்சி திரிஞ்சு போராடி கிடைச்சிராதா ஒரு மாதிரி தவமாக இருந்தீங்கன்னா, கிடைக்கிற வாய்ப்பை இந்த முறை ஜனவரி மாதம் ஆஃப்டர் 15th செகண்ட் ஹாஃபில், ஒரு பாதி இல்லை, 2வது பாதி, அதுக்கு வாய்ப்பை காமிக்குது. ஆனால் மனசில் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. திருப்திகரமாக சூப்பர் ஜாப் அப்படின்றத நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு என்னால் வந்து கான்ஃபிடெண்ட்டாக பதில் சொல்ல முடியல. என்ன காரணம்னா, மறுபடியும் சொல்கிறேன், சனி 12th ஹவுஸில், குரு 3rd ஹவுஸில். இவங்க 2 பேரும் நீங்கள் நினச்சதை செய்வாங்களான்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒன்று செய்வாங்க. ஒரு விருந்து கொடுப்பாங்களான்னு என்ன கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. ஆனால் பசி தீரும். அந்த மாதிரி ஒரு பலனை இந்த 9லேருந்து 10 ஷிஃப்ட் ஆகும்போது பலன் கிடைக்கும். இது மேஷத்துக்கு ப்ரொஃபஷனல் லைஃப். பிஸ்னஸ் அண்ட் மணி, இது எப்படி போகும்? பொதுவாக மணி ஃப்ளோ எப்படி இருக்கும்? பண வரவும் உண்டு. பிஸ்னஸ்க்குண்டான அந்த ஆப்ஷன், அந்த ப்ராஜெக்ட்ஸ், அந்த பிஸ்னஸ்க்குண்டான ஒரு நல்ல ரொட்டேஷன், மணி ஃப்ளோ, ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஆனால் நீங்கள் செய்கிற பிஸ்னஸ், நீங்கள் செய்கிற ப்ராஜெக்டில் ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து கண்ணும் கருத்துமாக செய்யுங்க. சனி 12th ஹவுஸில் சில காரியங்களை ஸ்லோவாக நடத்தும். பொறுமை இழக்காமல் போங்க, சக்ஸஸ் ஆகும். ஏன்னா அந்த மாதம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் 10ல் இருப்பாங்க, சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. மணி ஃப்ளோ, பணம் வரும், செலவு ஆகும். நல்ல செலவாக கொஞ்சம் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் சேமிப்புகளில் பணத்தை சேர்த்து வச்சு பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபேமிலி, மற்ற எந்த இடத்துலையும் பிரச்சனை இல்லை. ஒரு திருமணம் செய்யணுமா, ஒரு நல்ல வரன் அமையணுமா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா, திருமணமான வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணத்தாலேயோ நேரத்தாலேயோ உடல் ஆரோக்கியத்தாலேயோ சின்ன ஒரு மனஸ்தாபம், ஒரு தொய்வு, இதெல்லாம் நடக்கலாம். பெரிய பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லை. உங்களுடைய 2nd and 7th ஹவுஸ் க்ளீனாக இருக்குது. குடும்ப வாழ்க்கையை அழகாக நடத்திட்டு போயிடலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா, சூப்பராக அதை நல்லா மெயின்டைன் பண்ணலாம். சரி, கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? தை மாதம் வருது, சான்ஸ் இருக்கா? குரு பலன், குரு பார்வை அப்படிங்கிறது இல்லை. பட் என்னென்னா, நீங்கள் ட்ரை பண்ணி பேசி வச்சு ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி பிளான் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்கு நல்லா இருக்குது. மாணவர்கள், உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் போடுற எஃபர்ட்ஸ், ரிசல்ட்ஸை கொண்டு வர மாதிரியான மந்த்து தான் ஜான். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், ஹெல்த்தை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சனி 12th ஹவுஸில் 7th சனி, ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணிங்க. ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, எமோஷனல் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க.
எதையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க, யாரையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்கள் லைஃப் உங்களோடது, உங்கள் பிளான் உங்களுக்கு. ஸோ அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கோல் என்னவோ ப்ராக்டிஸ் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின், ரிசல்ட் வரும். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து பெண்கள், இல்லத்தரசிகள். 7.5 சனி கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கும், கொஞ்சம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஒரு மாதிரி தான் போகும். ஆனால் ஜான் ஃபேவராக இருக்குது. ஜானில் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் இல்லை, அவ்வளோ பெரிய டென்ஷன் இல்லை, அவ்வளோ பெரிய வருத்தம் இல்லை. கொஞ்சம் நினச்ச விஷயங்கள் நடக்கிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்குது. அது நல்லபடியாக நடக்க வாய்ப்பும் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பாருங்கள், பெஸ்ட்டாக பிளான் பண்ணுங்கள், நல்லாவும் இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து ஹெல்த், ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம். மேஷம், நான் தொடர்ந்து சொல்கிறேன், 7.5 சனி, டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த். ஸ்பெஷலாக டே, இப்போ நீங்கள் காலையில் 6 மணிக்கு எழுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். 6 மணிக்கு ஃபஸ்ட்டு தாட்டே உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் உங்கள் விருப்பமான கடவுளை அந்த டேயில் விஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இமேஜின் பண்ணிப்போம். உங்களை ஃபஸ்ட்டு கோரிக்கை, உங்களை ஃபஸ்ட்டு ஒரு வேண்டுதல் அப்படின்றது, இறைவா இந்த நாள் நல்ல ஆரோக்கியமாக, மன நிம்மதியாக, மன சந்தோஷமாக, உற்சாகமாக நான் இருந்தால் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் அதை எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கும், அந்த மந்த் நல்லா இருக்கும், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்டு ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக இருங்க. சீனியர் சிட்டிசன்ஸ், வயதில் மூத்தவர்களாக இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது, ஜனவரி மாதம் ரொம்ப மோசமாக ஒன்றும் இல்லை, திருப்திகரமாக இருக்குது. ஒரு டெம்பிள், ஒரு கோயில் வழிபாடு செய்யணும், ஒரு பயணம் வேணும், ஒரு சின்னதாக ஏதாவது நான் வந்து ஒரு இடத்துல ஜாயின் பண்ணணும், ஒருத்தரை மீட் பண்ணணும், ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும், அது ரொம்ப சிம்பிளாக இருக்குது, பெரிய செலவுலாம் இல்லை. அந்த மாதிரியான முயற்சியில் இருந்ததுன்னா தாராளமாக செய்யுங்க. மொத்தத்தில் மேஷராசி ஜான் ஆக்சுவலாக பெட்டராக இருக்குது. ஜான் பெட்டராக இருக்குதுன்னு சொன்னோம்னா 7.5 சனி அதை தனியாக இருக்கட்டும், அதோடைய அந்த 25% அதோடைய பாதிப்பு தாக்கம் இருக்க தான் செய்யும். மற்ற கோள்கள்லாம் பெட்டராக இருக்குது ஜானில். ஓவரால் அந்த வருஷத்துடைய பலன் சுமாராக இருந்தாலும் ஜான் பெட்டராக இருக்குது. நிறைய விஷயத்தை ட்ரை பண்ணி மூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். வாழ்த்துக்கள். ரிஷபராசி, ஜான் 2026 வருஷம் சூப்பராக இருக்குது ரிஷபராசி, நோ டவுட். ஜான் 2026 இந்த மாதம் அந்த ஃபஸ்ட்டு மந்த் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கரெக்டாக ரிஷபத்துக்கு 8th ஹவுஸில் சுக்கிரன் உங்கள் ராசிநாதர், சூரியன் உங்களுக்கு சுகம் சௌகரியங்கள், புதன் உங்கள் ஃபினான்ஸ், மணி அண்ட் ஃபினான்ஸ், உங்களோட மைண்ட் செட், செவ்வாய் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் பிளானட். 4மே 8ல் தான் இருக்குது. அந்த 8ங்கிறது என்னென்னா, இதோ இப்போ கொடுத்துட்றேன், இதோ இப்போ செஞ்சிடறேன், இதோ இப்போ பண்ணிடுறேன் அப்படின்னு உங்களை கொஞ்சம் டிலே பண்ணிகிட்டே இருக்கும். பட் இது ஜனவரி முழுக்க அப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. 15th of Jan ஆல்மோஸ்ட் எல்லா பிளானட்டும் அப்படியே ஷிஃப்ட் ஆகிருக்கும். 13th ஒன்று, 14th ஒன்று, 15th ஒன்று, 17th ஒன்று. ஸோ இந்த 15th of Jan உங்களுக்கு எல்லாம் அப்படியே ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. எங்கே? 9th ஹவுஸில். ஸோ ரிஷபராசிக்கு 9th ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களுடைய யோகக்காரகனுடைய வீடு. அவர் தான் சனியுடைய வீடு மகரம். ஸோ தனுசில் உள்ள அந்த 4 கோள்கள், அந்த 4 பிளானட்ஸ் வந்து தனுசுலேருந்து அவர் என்ன பண்ணுறாரு, மகரத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாரு. 4 பேர் ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. ரிஷபத்துக்கு, ரிஷப ராசியை சேர்ந்த உங்களுக்கு எக்ஸாக்டாக அது 9th ஹவுஸாக வந்துடும். இந்த 9th ஹவுஸுங்கிறது ஃபார்ச்சூன் ஆக்டிவேஷன் ஹவுஸ். ஸோ ரிஷபம் ஜனவரி மாதம் இந்த முதல் 15 நாட்கள், 2 வாரம், 2 வீக்ஸ், ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் என்ன பண்ணலான்னா, யூ கேன் பிளான் வெல். என்ன செய்ய போகிறீங்க, எப்படி செய்ய போகிறீங்க, என்ன மாற்றத்துக்காக காத்திருக்கீங்க, அந்த பிளானை வச்சுக்கோங்க. செகண்ட் ஆஃப், அதாவது 3rd வீக் அண்ட் 4th வீக் ஆஃப் ஜான்வரி அதை ஆக்ஷனில் கொண்டு போங்க. அப்போ தை மாதம் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற விஷயங்களை ஆக்ஷனில் கொண்டு வரக்கூடிய ஒரு சிறந்த மாதம் அந்த தை மாதம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது ஜனவரியில் 15th அப்புறம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். 14th வந்துடும், பட் 15th நம்ம டிரான்சிஷன் எல்லாமே நடக்கிறதுனால சொல்கிறேன். சனியும் ஃபேவராக இருக்கார், குருவும் ஃபேவராக இருக்கார். ஆல்மோஸ்ட் மற்ற எல்லா பிளானட்ஸும் உங்களுக்கு ஃபேவரபிள் டைரக்ஷனில் வரும். அப்போ ஜான் வந்து ஒரு சூப்பர் மந்த் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வருஷத்தில் சூப்பர் மந்த் அப்படின்னா என்னென்னா, அந்த டாப்பில் வரும். ஒரு 3 மாதம் அப்படி இருக்கும் எப்பவுமே வருஷத்தில். ஒரு சூப்பர் மந்த் இந்த ஜான் 15th வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இது ரிஷபத்துக்கு. இப்போது தனித்தனியாக நம்ம பார்த்தாலும் கூட ப்ரொஃபஷனல் லைஃப் எடுத்துங்க. ப்ரொஃபஷன், மணி, ஜாப், க்ரோத், பிஸ்னஸ், இது எல்லாமே ஒன்றோட ஒன்று. நீங்கள் செய்கிற தொழில், சிம்பிளாக சொன்னால் நீங்கள் செய்கிற தொழில் உங்கள் முயற்சி. ஒரு ஜாப்காக ட்ரை பண்ணுறீங்க, பிஸ்னஸ் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு ப்ரொமோஷன் ட்ரை பண்ணுறீங்க, மணி, வெல்த், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து உங்கள் ப்ரொஃபஷனை கிளிக் பண்ணணும். அந்த 15th of Janலேருந்து அந்த நேரம் நல்லா இருக்குது. அது நல்லா இருக்குன்னா அது பலனை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம்.
ஸோ அந்த மாதிரி ஒரு மந்த்து தான் ரிஷபம்க்கு. அப்படியே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, தை மாதம் கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, சூப்பர் டைம் அது. திருமணம் செய்யும் போது எப்பவுமே நான் ஒன்று சொல்வேன், இந்த 7-8 க்ளீனாக இருந்ததுன்னா திருமணம் செய்கிற காலம் சுபம், சுகம், சந்தோஷம், அதுவும் நல்லா இருக்குது. ஸோ அந்த வகையிலையும் உங்களுக்கு அட்வான்டேஜ். அடுத்த விஷயம் வந்துடலாம். அது என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் நினைக்கிற ஒரு காலேஜ், நீங்கள் நினைக்கிற ஒரு யூனிவர்சிட்டி, உங்களுடைய எக்ஸாம், உங்களுடைய ப்ரிப்ரேஷன், நீங்கள் எதோ ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் சில பேர் நீட் ட்ரை பண்ணுறீங்க, சில பேர் ACCE, JEE, அது இது என்னென்னமோ ட்ரை பண்ணுறீங்க. எல்லாத்துக்குமே உங்கள் நேரம் நல்லா இருக்குது, உங்கள் எனர்ஜி, உங்கள் எஃபர்ட், உங்கள் சின்சியாரிட்டி கரெக்டாக இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த நேரம் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக அதை வந்து வெல்கம் பண்ணிடும். ஸோ பிளான் வெல், ப்ரிப்பேர் வெல். அடுத்த விஷயம் உங்களுக்கு நான் வந்து பார்க்குறது, பெண்கள், மகிழ்ச்சியான வருடம். வருஷத்துடைய ஸ்டார்டிங்கே உங்களை வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கும். தேவையான பொருள், தேவையான வசதி, சில பேருக்கு வீடு வாங்குகிற பாக்கியம், சில பேருக்கு நல்ல வாகனம் வாங்குகிற ஒரு அதிர்ஷ்டம், ஒரு சிலர் காஸ்ட்லியான ஃபோன். ஸோ நியூ இயர் எதுவுமா ஜான்லேயே ஒரு கிஃப்ட்டு, உங்களுக்கு கிஃப்ட் யாரோ கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ப்ரொஃபஷன், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இன்கம், புகழ், சந்தோஷம், ஏதோ ஒன்று உங்களை திருப்திப்படுத்தும். ஏதோ ஒன்று உங்களை வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் அந்த ஜான் இருக்குது. 15th அப்புறம் ஃபஸ்ட்டு 2 weeks ரொம்ப நார்மலாக இருக்குது. சில பேருக்கு ரொம்ப ஒரு மாதிரி போகிற மாதிரி தெரியும், பட் அப்படியே மாறிடும், டக்குன்னு சேஞ்ச் ஆகிடும். அடுத்து ஹெல்த்து. நான் ஏற்கனவே சொன்னேன், 4 planet conjunction in 8th house. இந்த 8 சில சமயத்தில், சில பேருக்கு சில சமயத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஒரு 2 days ஒரு மாதிரி ஹெல்த்து வந்து, ஏன்னா அங்கே சந்திரனும் ட்ராவல் பண்ணுது, ஒரு 2 நாள் கொஞ்சம் ஒரு மாதிரி ஹெல்த்து வந்து சடனாக ஏதோ ஒன்று கொஞ்சம் படுத்துது, ஒரு மாதிரி பண்ணுது, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, சடனாக ஒரு ஃபீவர் வந்து போயிடுச்சு, சடனாக ஒரு கோல்டு வந்து போயிடுச்சு, சடனாக ஹீட் ஆகிடுச்சு, அப்படியே ஒரு சடனாக ஒரு பாடி பெயின் வந்துச்சு, அப்படியே ஒரு 2 நாள் கொஞ்சம் அதை 1 to 14 வரைக்கும் 2 week இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அது இல்லை. ஸோ ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம் இல்லை. பட் அப்படி ஏதாவது தெரிஞ்சுதான் உங்களுடைய ஃபேமிலி ஃபிசிஷியனை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம பார்க்குறது சீனியர் சிட்டிசன்ஸ். உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது வந்து ஒரு ஜாக்பாட் இயர் தான் 2026. ஜாக்பாட் இயர்னால் நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க லாட்ரிலாம் வாங்கலாமா. ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நேரம் நல்லாயிருக்கு, யூ கேன் ட்ரை. உங்கள் தசா புக்தி நல்லாயிருக்கு, உங்கள் பேர்த் சார்ட்டில் அந்த மாதிரி சுக்கிரனுடைய பொசிஷன் நல்லாயிருக்கு, குருவுடைய பொசிஷன் நல்லா இருக்குன்னா யூ கேன் ட்ரை. பட் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் நான் சொன்னது என்னென்னா, நிறைய பேருக்கு நிறைய ஆசை இருக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆசை இருக்குது, எனக்கு கூட ஒரு ஆசை இருக்கும். அது நிறைவேறதுக்குள்ள நேரம் வந்து அதை நிறைவேற்றிடும். நம்ம ட்ரை பண்ணுறோம், கேட்குறோம், அது நிறைவேற நேரம் வந்து அதை நிறைவேற்றிடும். அந்த நேரம் உங்களுக்கு ஜனவரியில் வந்திருக்கு, அந்த நேரம் உங்களுக்கு 2026 ஜானில் வருது, அது வந்து நிறைவேற்றி கொடுக்கும். ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா பிளான் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு ஸ்பெஷல் இயராக இருக்க போது, ஸ்பெஷல் மந்தாக இருக்க போது, மை பெஸ்ட் விஷஸ். மிதுன ராசி 2026 ஜான் ஃபஸ்ட்டு மந்த்து மிதுன ராசி. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய் 4 கோள்களுடைய பார்வையும் மிதுனமில் தான் விழுது. அந்த வருஷத்துடைய துவக்கத்தில் மிதுனத்தில் தான் விழுது. மிதுனமில் தான் குரு இருக்கார். ஸோ குரு வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்லி பிளானட்ஸையும் பார்ப்பார். உங்களுக்கு என்ன சொல்லுவோம், ஃப்ரெண்ட்லி இல்லை அப்படின்னு வச்சோம், எனிமீன்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு பிளான் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் அன்ஃபேவராக இருக்குது, அது செவ்வாய் இருக்கும். பட் அதையும் கூட குரு பார்த்தோன்னே கொஞ்சம் நிவர்த்தி செய்கிறார். இது வந்து இயரோட பிகினிங்கில். பட் இது நீங்கள் எப்படி பிரித்து பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு 2 weeks நம்ம எடுத்துப்போம். ஜானில் வந்து 1 to 14 எடுத்துப்போம். இந்த எல்லா கோள்களும் 7ல் இருக்குது, அதை குரு பார்க்குறாரு. இது எப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது எப்போ கிடைக்கும் அப்படின்னா, அந்த 1 to 14 கிடைக்கும். அது கிடச்சிடுச்சு, ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, பிளான் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே இந்த செகண்ட் ஆஃப் ஜானுவரியில் வந்து அந்த ரெண்டாவது பகுதி 3rd week and 4th week அப்படிங்கிறது இந்த எல்லா பிளானட்டும் அப்படியே ஷிஃப்ட் ஆகும். 7லேருந்து எல்லாம் 8க்கு போயிடும். இப்போ 8 அப்படின்றது என்னென்னா, நம்ம வந்து இந்த 8ங்கிறது வந்து கொஞ்சம் எங்கேயோ ஒரு இடத்துல போய் கொஞ்சம் லாக் ஆகுறோம், இல்லை பிளாக் ஆகுது, இல்லை கொஞ்சம் டிலே ஆகுது, இல்லைனா சம்டைம்ஸ் நம்ம வந்து நம்ம தனியாக இதெல்லாம் அந்த ஒர்க் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் தான் காமிக்குது. அது பேட் இல்லை. ஆனால் இப்போ மிதுனமை பொறுத்த வரைக்கும் இந்த 7 and 8 எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம், இந்த மந்த் எப்படி புரிஞ்சிக்கலாம், நான் தனித்தனியாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஃபஸ்ட்டு இந்த ஜாப் கரியர் அண்ட் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, ஜனவரி 30 நாளுமே 31 நாள், ஜனவரி 31 நாட்களுமே ஹாப்பியாக இருக்குது. வாவ் அப்படிலாம் இருக்காது. ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். சில சமயத்தில் இந்த ஒர்க் லோடு இவ்வளோ வந்திருக்கே, இப்படி புதுசாக இருக்கே, வித்தியாசமாக இருக்கேன்னு உங்களுக்கு தோணலாம். அந்த மாதிரியும் இருக்கும். 3வது அதுக்கு இன்கம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். கண்டிப்பாக இன்கம் இருக்குது. ஏன்னா 8th ஹவுஸில் எல்லா பிளானட்ஸுமே நேராக செகண்ட் ஹவுஸ் தான் பார்வையிடும். செகண்ட் ஹாஃபில் ஜனவரியில். ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் எல்லா கோள்களுடைய பார்வையும் குரு பார்வையில் இருக்குது. ஸோ இன்கம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ வேலை இருக்குது, வருமானம் இருக்குது, பிரச்சனை இல்லை. பட் சேலஞ்சாகவும் இருக்குது. ப்ளஸ் அது வந்து ஒரு புதுசாக இருக்குது. அது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வருது. பட் அது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. இப்போ 2 விஷயந்தான். நீங்கள் வந்து லைஃப்பில் ஒரு புதிய வாய்ப்பு வருது. அதை வந்து நீங்கள் வந்து ஓகே இது ட்ரை பண்ணுவோம், அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகுது. என்னடா இது நம்ம நார்மல் மோடில் போனால் போதும், தேவையில்லாத விஷயம்லாம் நம்ம ஏன் வரணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த மூட் அவுட் கொடுக்கும். அவ்வளோதான். இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு போகிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. பட் பேடாக ஒன்றும் இல்லை. கெட்டதாக இருந்தால் பயப்படலாம், கெட்டதாக ஒன்றும் இல்லை. 7 அப்புறம் 8 அப்புறம் 9க்கு மூவ் ஆகிடும். ஸோ குயிக்காக ட்ராவல் பண்ணுற பிளானட்ஸ் தான் மேலே மேலே ஏறுறாங்க. அதனால் பிரச்சனை ஒன்றும் இல்லை. அப்போ மிதுனம் ப்ரொஃபஷன், பிஸ்னஸ், மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் மணி இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, ஜாப் இருக்குது, ப்ரொஃபஷன் நல்லா இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்குது, கொஞ்சம் நியூ ப்ராஜெக்ட் இருக்குது, கொஞ்சம் நியூ ஏரியா, ஒரு மாதிரி சடனாக தெரியும். ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருந்தீங்கன்னா ஈஸி டு மேனேஜ். அப்படியே ஃபேமிலி லைஃப் வருவோம். இந்த கல்யாண தேதி, இல்லை ரிலேஷன்ஷிப்பு, குடும்ப வாழ்க்கை இப்படின்னு எடுத்திங்கன்னா அதுக்கு டைம் இருக்குமானு தெரில, அதுக்கு நல்ல மூடு இருக்குமானு தெரியல. ஏன்னா இந்த 7 and 8 எப்படி இருக்குன்னா, கல்யாணம் பண்ணலாமா, தள்ளி போடலாமா, இப்போ ஓகே பண்ணலாமா, அப்புறம் ஓகே பண்ணலாமா, இப்போ சொல்லிடலாமா, அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் கொண்டு போகும். இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு டைம் இருக்குமானு தெரியல. ஓகே திருமணம் ஆயிடுச்சு, குடும்ப வாழ்க்கை, அங்கேயும் பெருசாக பேசக்கூட நேரம் இல்லை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நான் கொஞ்சம் வந்து ஒர்க்கை வந்து ரொம்ப சீரியஸாக அட்டென்ஷன் கொடுத்து பார்த்துட்ருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்லேயும் காமிக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஜானை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு நல்ல மைண்ட் செட்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம ரொம்ப ஃப்ரீ மைண்டாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் ஜான் வந்து உங்களை அப்படி வச்சுருக்காரு, ஏதோ ஒரு இடத்துல பிஸியாக இருக்க வைக்க போகுது. அதனால் நீங்கள் வந்து இந்த பர்சனல் லைஃப், இந்த எமோஷனல் லைஃப், இந்த லவ் லைஃப், இந்த மேரேஜ் பிளான் இதெல்லாம் கரெக்டான ட்ராக்கில் பெருசாக தெரியல. ஸோ என்ன பண்ணால் சிம்பிளாக அதை அப்படியே தள்ளி போடலாம். அடுத்த விஷயத்துக்கு வரேன். ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜான் எப்படி இருக்குன்னா, அதாவது எக்ஸாம் ஒரு வேளை நெருங்குதுன்னு வச்சுப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச் ஆர் ஃபெப்ரவரியில் வந்து எக்ஸாம் நெருங்க போகுது. ஒரு சின்ன பயம் ஒன்று வரும், நம்ம பண்ணிவிடுவோமா முடிச்சிடுவோமான்னு செல்ஃபாக கூட சம்டைம்ஸ் டவுட் கூட வரும். பட் அந்த டவுட் தான் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ட்ரம்ப் கார்டு. ஏன்னா நீங்கள் எதை வந்து ரொம்ப சேலஞ்சாக இல்லை டஃப்பாக ஃபீல் பண்ணுறீங்களோ அது ஈஸியாகவும் மாறிடும். அது அந்த மாதிரி மந்த் அது ஜானில். ஸோ ஜானில் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் டஃப்பாக தெரிய போகுது, இது நம்மளால் முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரப்போகுது. வந்துடுச்சுன்னா அது முடிய போகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. ஏன்னா அடுத்த ட்ரான்ஸ்லேஷன் அப்படி தான் இருக்க போகுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு புது சேலஞ்ச் எடுக்கிறீங்க, இல்லை புது விஷயத்தை படிக்கிறீங்க, இல்லை தெரிஞ்சுக்க போகிறீங்க, இல்லை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கான்ஃபிடெண்ட்டாக, ஃபியர்லெஸ், பயப்படாமல் நீங்கள் வந்து கூலாக அதை டீல் பண்ணுங்கள். அதை ப்ராக்டிஸ் அகைன் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன நடக்க போகுது, ரிசல்ட் இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி ஆயிடுச்சுன்னா அப்படின்னு ஓவர் திங்கிங் இல்லாமல் பிளான் மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள், ரிசல்ட் வரும். அப்படியே நம்ம வந்து பெண்கள் இல்லத்தரசிகள் பார்ப்போம். ஜான் 2026 பெண்கள் அவங்களுடைய மனநிலை. ஸோ ஒரு ஃபேமிலியும் பார்க்குறீங்க, நீங்கள் ஒர்க்கிங் உமனாகவும் இருக்கீங்க, ஒர்க் பண்ணுறீங்க, ஒர்க்கில் வந்து ஒரு வேலை ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது, இல்லை ஒர்க் லோடு கூடுது. இன்னொரு பக்கம் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், ஃபேமிலி டிபெண்டன்ஸ் அதிகமாக இருக்காங்க. 2 பக்கமும் என்னை வச்சு செய்கிறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்படி தான் அந்த ஜான் இருக்கும். பட் என்னென்னா மிதுனம், ஜெமினை கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக தெரியும். பட் எல்லாத்தையுமே சமாளிக்க தான் போகிறீங்க. ஏன்னா சமாளிக்கிற மாதிரியான சூழ்நிலை நல்லா இருக்குது. ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் தப்பிக்கவே முடியாதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பக்கம் ஒர்க், இந்த பக்கம் ஃபேமிலி, அந்த மாதிரி போகுது. ஒருவேளை வெறும் ஃபேமிலி மட்டும் நீங்கள் டேக் கேர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒர்க் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். பட் மிதுனம் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்கும், ஒரு அமைதியாக தெரியாது, அந்த மாதிரி ஒரு மந்த் இது. ஹெல்த், ஆரோக்கியம் எப்படி இருக்கும் மிதுனம், ஏதாவது பிரச்சனை இருக்கா? சீரியஸான ப்ராப்ளம்னு ஒன்றும் இல்லை. சீரியஸான ப்ராப்ளம்னா என்னென்னா ரொம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. பட் 7, 8 இந்த 7, 8 வந்து
கம்ஃபர்டபுளாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது, சுறுசுறுப்பாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், உற்சாகமாக இருக்கேன்லாம் சொல்ல முடியல. ஏதோ ஒரு ஒரு சில நாட்கள் திடீர்னு ஒரு மாதிரி ஒரு டல்லாக தெரியும், மூட் அவுட் ஆகும். சில சமயத்தில் ஒரு மாதிரி சடனாக காலில் மட்டும் பர்டிகுலராக வலி வரும். மெயினாக ஹிப்பு, இடுப்பு ஜாயின்ஸு முடிஞ்சேன் பிடிச்சிக்கிச்சு, வாயு பிடிப்பு, சடனாக எனக்கு வந்து ஏதோ முட்டி வலிக்குது, சடனாக ஏதோ எனக்கு ஒரு பிடிப்பு மாதிரி ஆயிடுச்சு, வயிறு கொஞ்சம் அப்செட் பண்ணிடுச்சு, ஏதோ டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், எனர்ஜி இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப ஒர்க் பண்ண மாதிரி தெரியுது, தூக்கம் பத்தலை, இந்த மாதிரி ஏதாவது அதாவது நம்ம யாராவது நல்லா இருக்கியா, சௌகரியமாக இருக்கியான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், சூப்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த முறை இந்த ஜனவரி எப்படின்னா கொஞ்சம் டயர்டாக இருக்கேன், ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஒரு இதுவாக தெரியுது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் நான் சொல்கிறேன் எப்படி இருக்க போதுன்னு நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் மிதுனம், இந்த ஜானில் ஒரு பெரிய பிளான்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிக்கங்க. ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஒரு பெரிய ஆக்ஷன் பிளான் ஏதாவது இருக்குது அப்படின்னா கொஞ்சம் யோசிங்க, இல்லை கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஏன்னா ஜானில் வந்து ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு ஒரு சூப்பர் மந்தாக நான் பார்க்கல, ஒரு ஆவரேஜான மந்தாக நான் பார்க்குறேன். மிதுனம் ஏற்கனவே ஒரு ப்ராசஸ், ஒரு லைஃப் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா அதில் இது பிரச்சனை எதுவும் இல்லை. பட் கொஞ்சம் ஒர்க் லோடு, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் கூட சேருமே தவிர ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த்து, கொஞ்சம் ஃபுட்டு, சாப்பாடு, ஹெல்த்து, ட்ராவல் பிளான் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருங்க. எப்போ வேணால் எங்கே வேணால் டக்குன்னு போக வேண்டி வரும். தயாராக இருந்தீங்கன்னா, ஸ்மார்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த மந்த்தை சூப்பராக கடந்து வரலாம். கடகராசி, ஜான் 2026 வருஷம் தொடங்குது. கடகம் அஷ்டமசன்லாம் முடிஞ்சுது, ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறீங்க. என்ன நடக்கும் 2026 ஜனவரி மாதம்? ஏன்னா வருஷ பலன் கொடுத்தேன், கடகம் பெட்டராக ஆகுதுன்னு தான் சொல்லியிருக்கேன். ஜானில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல இந்த டிரான்சிஷனை வந்து நான் அப்சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு கடகமுக்கு வந்து எக்ஸாக்டாக 6th ஹவுஸில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபஷன் அண்ட் கரியர் செவ்வாய் அங்கே தான் இருக்கார். உங்களுக்கு லக் அண்டு ஹெல்த்து, லக்கு, ஹாப்பினஸ் இதெல்லாம் சுக்ரன் அவர் 6ல், நாலேஜ் புதன் 6th ஹவுஸில், சூரியன் இன்கம் பொசிஷன் அவரும் 6th ஹவுஸில். அப்போது சூரியன் இந்த பக்கம் செவ்வாய், அந்த பக்கம் புதன், அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன் 4 பேரும் 6ஆம் இடத்துல. இப்போது கடகத்துக்கு வருஷத்தோட துவக்கம் எல்லாம் 6ஆம் இடத்துல, 12ல் குரு, 12th ஹவுஸில் தான் குரு இருக்கார். இந்த 6 and 12 அப்படின்னு எப்படி இருக்குன்னா, போராடுறீங்க, எதுக்கோ போராடுறீங்க, எதையோ தேடுறீங்க, எதுக்கோ முயற்சி எடுக்கிறீங்க, எதுக்கோ அலைஞ்சு திரிஞ்சு யாரையோ பார்த்து ஏதாவது நடக்குமா போராடுறீங்க. அந்த மாதிரி ஒரு மந்த்து தான் ஜானுடைய தொடக்கம்னா அந்த 1st to 14th வரைக்கும் அப்படி இருக்குது. ஸோ எல்லா வயதும் எல்லா அந்த கடகராசியை சேர்ந்த எல்லாருக்கும் ஏதோ ஒரு முயற்சியில் போய் ஈடுபட்டு போராடுறீங்க. அந்த மாதிரி ஒரு மந்தாக தெரியுது. அது அப்படியே நம்ம என்ன பண்ணலான்னா செகண்ட் ஆஃப், அதாவது ஜானில் வந்து 15th அந்த ஆக்டிவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை என்ஜாய் பண்ணுறீங்க. இப்போ ஒரு முயற்சி எடுத்தீங்க, அந்த முயற்சியை வந்து 2 முறை 3 முறை 4 முறை தொடர்ந்து எடுக்கிறீங்க, தொடர்ந்து அதுக்காக முயற்சி எடுக்கிறீங்க, தொடர்ந்து சந்திக்கிறீங்க, தொடர்ந்து போகிறீங்க. ஆனால் அதுக்கு ரிசல்ட்டே கிடைக்கல, என்ன ஃபெட்டப் ஆகிடுவீங்க. பட் ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி தான் செகண்ட் ஆஃப் ஜானில் வருது. இப்போ நான் டீட்டெயிலாக பிரித்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போ கரியர் அண்ட் ஜாப்னு எடுத்துப்போம். ப்ரொஃபஷன், கரியர், இன்கம், ஜாப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேடுறீங்க, வேலை தேடுறீங்க, ப்ராஜெக்டை தேடுறீங்க, பிஸ்னஸை தேடுறீங்க, ப்ரொப்போசலை கொடுக்குறீங்க, ஆளை மீட் பண்ணுறீங்க, நடக்குமா நடக்காதான்ற குழப்பத்தில் இருக்கிறீங்க, ஒரு பயமும் வருது அப்படின்னு கூட வச்சுப்போம். அதுக்கெல்லாம் ரிசல்ட் எப்போ கொடுக்கும் அப்படின்னா அப்படியே 15th of January ரிசல்ட் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். மீன்ஸ் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அது 100% கிடைக்குதா இல்லையான்றது நான் ஒரு கொஸ்டின் மார்க் போடுறேன். பட் அட்லீஸ்ட் 50 to 70% கிடைக்கிற வாய்ப்பு நல்லாவே தெரியுது. 50 to 70% நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கிற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கும். அது வந்து அப்படியே 15th of January. இது உங்கள் ஜாபில், உங்கள் ப்ரொஃபஷனில், உங்கள் பிஸ்னஸில். இதில் மணி ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பண வரவு வந்து இருக்கும். அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு மாதிரி நார்மலாக இருந்ததுன்னா செகண்ட் ஹாஃப், அதாவது நான் சொல்ல 15th of January பெட்டரான ஃபண்ட் ஃப்ளோ, மணி ஃப்ளோ வரும். பட் வந்த வேகத்தில் செலவும் ரெடியாக காத்துட்ருக்கோம், அதுக்கேற்ற கமிட்மெண்ட்ஸும் கூடவே இருக்கும். பட் அது பரவாயில்ல, கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும் நமக்கு இன்கம் வந்துடுச்சுன்னா அந்த கமிட்மெண்ட் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி நல்லாயிருக்கு இது உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்பில். ஸோ ஜான் கொஞ்சம் நிதானத்தை இழக்காமல் பொறுமையாக இருந்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் சூப்பராக இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
இப்போது ஃபேமிலி எப்படி இருக்குது, அந்த ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். திருமணம் பண்ண நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி போகும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் இருக்கும். ஜானை பொறுத்த வரைக்கும் 1 to 31 நான் ஃபுல் டேட்ஸையும் அந்த ட்ரான்சிஷன் அப்சர்வ் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு 2nd ஹவுஸில் கேது, 12th ஹவுஸில் குரு, 6th ஹவுஸில் செவ்வாய், சுக்கிரன். பட் அது 7ல் மூவ் பண்ண போகிறாங்க. பண்ணாலுமே கூட பெரிய லெவலில் ரிசல்ட் கொடுக்குற மந்த்தா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணும்போது கடகம் ஜனவரி மாதம் வந்து திருமணம் செய்கிறதுக்கோ இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அது நல்லா ஸ்மூத்தாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு கமிட் பண்ணவும் முடியல. ப்ளஸ் வந்து இருக்கிற குடும்ப வாழ்க்கையில் வந்து அது ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போதுன்னா பெரிய பிரச்சனை தெரியல. பட் ஆனால் ரொம்ப சூப்பராக தெரியல, எதுவுமே ரொம்ப செமையாக போகுது, நல்லா இந்த மந்த் அப்படியே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல. ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது ஃபேமிலி லைஃப்பில், ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்ட்னருக்கும் புரியல, அது உங்களுக்கும் புரியல, உங்களுக்கும் அது என்ன எதிர்பார்ப்பு தெரியல. ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் ஆனால் அது நடக்கும்ன்ற நம்பிக்கையில் போகும். பட் ஜானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த பர்சனல், இந்த எமோஷனல், இந்த லவ், இந்த ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஆவரேஜ் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள், கடகம் இந்த 6th ஹவுஸில் நான் சொன்ன மந்தோட பிகினிங்கே எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. இந்த ஆக்டிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ஹவுஸில், அதாவது எனக்கு போட்டியாக ஒருத்தர் வராரு, எனக்கு வந்து போட்டியாக இருக்குது, லைக் எனக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குது, எனக்கு எக்ஸாம் இருக்குது, நான் ப்ரிப்பேர் பண்ணணும், நான் ஒர்க் பண்ணணும், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நான் வந்து இன்னும் நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணணும், நான் கற்றுக்கணும், வேறு யாரையா போய் நான் வந்து ஒரு கன்சல்ட் பண்ணி கற்றுக்கணும், எனக்கு ஒரு கைடன்ஸ் வேணும். இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொண்டு போகுது. அப்படியே செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நான் கொஞ்சம் இப்போ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன், என்னால் முடியும், நான் நம்புகிறேன், எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு, எனக்கு ஒருத்தர் கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்காரு, எனக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் கிடச்சிருக்கு, எனக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்குது, எனக்கு நல்ல ஒரு வியூ இருக்குது, என்னால் அது செய்ய முடியும், என்னோடய ஃப்யூச்சர் நான் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை அப்படியே சேஞ்ச் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டவுட் இருக்கும், அதுக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படும், அதுக்காக ரொம்ப எஃபர்ட் போட வைக்கும். செகண்ட் ஹாஃபில் அதுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அதாவது நான் சொல்கிறது 1 to 14, 15 to 31 இப்படி ரெண்டாக பிரிச்சிங்க. இப்படி தான் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஃபேவராக தான் இருக்குது, ஒன்றும் வரி பண்ண வேண்டாம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பெண்கள். ஸோ ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியை லீட் பண்ணுற உங்களுடைய மனநிலை கடகத்தை சேர்ந்துருக்கீங்க எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா யூ ஆர் இன்டு லாட் ஆஃப் எமோஷனல் ஸ்ட்ரெஸ் தான் நான் சொல்வேன். மனசு வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு கவலையை வந்து வச்சிருக்கு. அது சில பேரால் வெளியே சொல்ல முடியல, சில பேர் சொன்னால் எல்லாரும் நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் வருத்தப்படுவாங்கன்னு கூட சொல்லாமல் கூட இருப்பாங்க. பட் ஏதோ ஒரு எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் வந்து அந்த பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் இருக்குது, எல்லாருக்கும் நான் சொல்லலை. பட் இப்போ உள்ள இந்த ட்ரான்சிஷனில் என்ன தான் மேட் ஃபார் ஈச் அதராக லைஃப் லீட் பண்ணால் கூட ஏதோ ஒரு விஷயம் வந்து மனசை அப்படி உறுத்துற மாதிரி கொஞ்சம் இந்த கேது 2nd ஹவுஸில் இந்த ஃபேமிலியில் பார்ட்னர் பொய் சொல்கிறாரா, பிஸ்னஸ்லேயும் சரி ஃபேமிலியும் சரி உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தெரியுது. அண்ட் ஒன் மோர் திங், இந்த கடகத்தில் சேர்ந்தவங்களுக்கு கடந்த ஒரு 4-5 வருஷமாகவே கொஞ்சம் ஒரு மாதிரி நிறைய படித்து எடுத்திருக்கு. அதோடைய அந்த ஃப்ளாஷ்பேக் அதெல்லாம் திரும்ப நினச்சி அதனால் சின்ன சின்ன வருத்தங்களை அதிகரிக்கிற மாதிரி ஒரு மனநிலையை உருவாக்குது. பட் யூ கேன் சிம்ப்ளி அவாய்ட் தட். அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதம் பெட்டராக இருக்குது. பட்டு 31 நாட்களும் அப்படி தான் இல்லை. முதல்ல கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, அப்புறம் கொஞ்சம் பெட்டராகிட்டு தான் வரும், அப்படி தான் இருக்குது. ஹெல்த்து, கடகம் ஹெல்த்து வந்து சீரியஸான பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பெரிய ஹெல்த் இஷ்யூ இருக்கிற மாதிரி தெரியல. சின்ன சின்ன உபாதைகள் கொடுக்கலாம், அலர்ஜிக் சிம்டம்ஸ் கொடுக்கலாம். சில பேருக்கு கோல்ட் அண்ட் காஃப் சடனாக வரலாம். ஒரு சிலருக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து அலர்ஜிக்கு வந்து ஸ்டமக் ரிலேட்டடான அலர்ஜி கொடுக்கலாம், அப்படி தான் தெரியுது. ஸ்கின் ஒரு சிலருக்கு இது மாதிரி சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூவாக வரும். பட் எல்லாமே ஒரு டே கேர் ட்ரீட்மெண்ட், ஒரு கன்சல்டேஷன்லேயே சரியாகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ், Jan 2026 வந்து இஸ் நாட் அ வெரி ஃபேவரபிள் மந்த் டு இன்வெஸ்ட் ஆர் டு ட்ரை சம்திங் நியூ. என்னுடைய கருத்து என்னென்னா, ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயங்களை பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் வச்சுருக்கேன், அதை வந்து நான் அந்த தை மாதம் பிறந்தா செய்யலாம் அப்படின்னு சில பேர் நினச்சிருப்பீங்க.
அது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயமா இருக்குது, சின்ன முதலீடாக இருக்குது. ஒரு ஒரு சின்ன வீடு ஒன்று ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ஷேர்ஸை பிரிக்கலாம்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு ட்ராவல் பண்ண, இதெல்லாம் பண்ணிக்கலாம். பட் ஒரு பெரிய பிக் பிஸ்னஸ் டீல் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு ஒரு ஆவரேஜான ஒரு மந்த்தாக தான் நான் கடகத்துக்கு இந்த ஜான் 2026 பார்க்குறேன். பெட்டராக இருக்குது, பட் ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. சிம்ம ராசி. சிம்மம் 2026 ஜனவரி மாதம் வருஷப்பலன் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னேன். அஷ்டம சனி இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு. இப்போ இந்த ஜான் 2026 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 14 ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்வையில் சுக்கிரன், செவ்வாய், உங்கள் ராசிநாதன் சூரியன், புதன் எல்லாம் இருப்பாங்க. இந்த 1 to 14 உங்களுக்கு வந்து ஒரு குட் டைம் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 1 to 14. ஸோ ஒரு டிசிஷன் எடுக்க போகிறீங்க, ஒரு பிளான் நீங்கள் கரெக்டாக செய்ய போகிறீங்க, ஒரு முடிவை இந்த வருஷம் ஃபுல்லாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு இந்த முதல் 15 நாட்கள் நான் ஒரு திட்டத்தை போட போகிறேன். இந்த வருஷத்தை எப்படி கடந்து வரணும், என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கணும், என்னோட படிப்பு எப்படி இருக்கணும், என் வாழ்க்கை எப்படி இருக்கணும், என் ஃபேமிலி எப்படி இருக்கணும், என்னோட சேவிங்ஸ் எப்படி இருக்கணும், ஹெல்த் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு பிளான் பண்ண போகிறேன்னா அந்த 15 days சரியாக பயன்படுத்தலாம். ஏன்னா அந்த 2 weeks ஃபஸ்ட்டு 2 weeks வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஃபேவராக இருக்குது டு பிளான். இந்த வருஷத்தை பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சரி, அதுக்கப்புறம் இப்போ நல்லா இல்லையா அப்படின்ற கேள்வி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். சிம்மம் 15th ஜான்லேருந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே உங்களுக்கு 6th ஹவுஸில் மூவ் பண்ணுவாங்க. அப்போது அந்த 6th ஹவுஸில் மூவ் பண்ணும்போது அந்த 8th ஹவுஸில் யாருன்னா சனி இருக்கார். ஸோ 6th ஹவுஸில் உங்களுக்கு வந்து மார்ஸ், சன், அதாவது சூரியன், செவ்வாய், சுக்ரன் அண்ட் புதன், 7ல் ராகு, 8ல் சனி. இப்போ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் எல்லாம் லைனாக இருப்பாங்க. அப்போது 6, 7, 8 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா சிம்மம் மறுபடியும் என்னென்னா ஏற்கனவே அஷ்டம சனி வந்து கம்ஃபர்டபுள் ஜோனில் போகாமல் ஒரு மாதிரி சோதிச்சுட்டே இருக்குது. இப்போ இது எல்லாருக்கும் சோதிக்காது. நான் ஏற்கனவே சொன்னது நிறைய முறை, உங்கள் பேர்த் சார்ட்டில் உள்ள தசாபுக்தி வீக்காக இருக்குன்னா தான் அதிகமாக சோதிக்கும், இல்லைனா அது ரொம்ப மாட்ரேட்டாக தான் பண்ணும். அண்ட் இப்போ ஜனவரி மாதம் அந்த 15 நாட்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து வாவ் அப்படிங்கிற ஒரு ஃபீலோடு பார்க்க முடியாது. ஸோ கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கிறது நல்லது. இப்போ தனித்தனியாக பார்ப்போம். ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஜான் 15லேருந்து ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும், பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும், மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும், உங்களோட ஒர்க் பொறுத்த வரைக்கும் கண்ணும் கருத்துமா ஒரு எக்ஸ்ட்ரா கேரை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது. ரொம்ப அலட்சியமாக இருக்க வேண்டாம். மணி ஃப்ளோ காமிக்குது, கன்ஃபார்ம் ஆகுது. பட் அது சேவிங்ஸில் போகுமா இல்லை எக்ஸ்பென்சஸில் போகுமா அப்படிங்கிறது தான் கொஷின் மார்க். ஸோ அதை நீங்கள் நல்லா பிளான் பண்ணுங்கள். ஒன்று, பிஸ்னஸ் ப்ரொபோசல்ஸ்லாம் வந்து நீங்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, இறங்க போகிறீங்கன்னா 1க்கு 4 முறை யோசித்து அதை செய்யுங்க. ஏன்னா அந்த பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பர் மந்த் அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. இது 2வது விஷயம். 3வது, உங்களுக்கு வந்து சிம்மம் அப்படிங்கிறது வந்து ராசியாக இருந்து உங்களுக்கு வந்து இந்த ஜாப் அண்ட் மணி அண்ட் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு, லைஃப் இப்படின்னு டோட்டலாக பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து குவிட் பண்ணிடலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம்னு தோணும். பட் நான் சொல்கிறேன், சுத்தமாக முடியலன்னா அந்த முடிவு எடுங்க. ஏதோ ஒரு சின்ன சின்ன மன உளைச்சலுக்காக அந்த முடிவு எடுக்க வேண்டாம். இன்னுமே கொஞ்சம் ட்ரை பண்ணி மூவ் பண்ணலாம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதான் பெட்டராக எனக்கு தெரியுது. அப்படியே நம்ம வந்து ஃபேமிலி அப்படின்னு வருவோம். ஜனவரி மாதம் ஒரு திருமணம் செய்கிறதுக்கோ இல்லை அதை பற்றின பேச்சு, இல்லை ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது, இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அதை வந்து நம்ம வந்து ஃபைனல் பண்ணிடலாம், இல்லை ஃபேமிலி லைஃபோட ஸ்டேட்டஸ் பெட்டர் ஆகுமா, இந்த மாதிரி எந்த கேள்வியாக இருந்தாலுமே ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 1 வேர்டில் சொல்லணுன்னா நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா டேக் கேர். அவ்வளோ ஒன்றும் சிறப்பான இடத்துல அது நகரில் டேக் கேர். எல்லா மாதமும் இது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது ஒரு பொது பலன். இந்த பொது பலனில் அது என்ன இருக்கோ அதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். அந்த மைண்ட் செட்னு ஒரு வரும் சில பேருக்கு. அந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது வாவ் நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குன்ற மைண்ட் செட் வரும். அது 7 and 8 எப்போ கிளியராக இருக்கோ அப்போ வந்துடும். இப்போ 7ல் ராகு, 8ல் சனி சும்மாவே குழப்பம் பண்ணும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ டேக் கேர் அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா எதையும் பெருசுப்படுத்தாமல், எதையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல், ஓவர் ரியாக்ட் பண்ணாமல் காமாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக கடந்து வர முடியும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜான் 2026 நான் ரொம்ப கிளியராக சொல்கிறேன். பிளான் வெல், ப்ரிப்பேர் வெல், ஹார்ட் ஒர்க். இந்த முறை ஹார்ட் ஒர்க்குன்ற வார்த்தை உங்களுக்கு கை கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் லக்கை நம்புறீங்க. இல்லைனா சில பேர் நான் பார்த்துருக்கேன், புக் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எய்தர் ஆர் கொஷின்ஸ் வரும்,
ஸோ நான் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு போகிறேன்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணாமல் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க், நமக்கு லக்கு ஃபேவராக இருக்கும், நம்ம இது வரைக்கும் படித்தா போதும் அப்படிலாம் இல்லாமல் ஃபுல் ஒரு சாப்டர் எடுக்கணும் கம்ப்ளீட்டாக படிங்க, ஹார்ட் ஒர்க் நிறைய போடுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக ட்ரை பண்ணுங்கள், கம்பேர் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க அண்ட் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகாதீங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக்காக ரொம்ப ஓவராக திங்க் பண்ணியும் குழப்பிக்காதீங்க. யூ ட்ரை யுவர் பெஸ்ட், நல்லதே நடக்கும்னு நம்புங்க. ஜானை பொறுத்த வரைக்கும் அந்த டிரான்சிஷன்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால், நீங்கள் போடுற பிளானுக்கு அது உல்ட்டா ஒரு பிளானை கொண்டு வரும். அதனால தான் நான் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபுல்லாக படிங்கன்னு நான் சொன்னேன். ஸோ பிளான் அண்ட் ப்ரிப்பேர் வெல். அடுத்தது நம்ம பார்க்குறது பெண்கள் இல்லத்தரசிகள். சிம்மம், எப்படியாவது ஜனவரி மாதத்தை சமாளிங்க. இது ஜனவரிக்கு மட்டும் சொல்ல, இந்த வருஷமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி போராட்டமாக இருக்கும். பட் ஜானில் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, குரு ஸ்டில் அவர் 11th ஹவுஸில் வக்ரமாக தான் 11th ஹவுஸில் இருப்பார். பொருளாதார பிரச்சனை இல்லை. பொருளாதார பிரச்சனை வந்தாலுமே அதுக்கு ஒரு சொல்யூஷன் கூடவே இருக்குது. அந்த வகையில் யூ ஷுட் ஃபீல் ஹாப்பி ஃபார் தட். ஸோ ஜான் உங்களுக்கு ஃபைனான்ஷியலி யூல் பி ஓகே. பட் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஹெல்த், மைண்ட், ஹாப்பினஸ் இதெல்லாம் நம்ம வந்து யோசித்து பார்த்தோம்னா ரொம்ப ஆவரேஜாக போகுது. அதை ரொம்ப சீரியஸாக நீங்கள் எடுத்துக்காம வந்தீங்கன்னா பெட்டர். அடுத்து ஹெல்த்து. இந்த வருஷம் முழுக்க சிம்மம் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு, ஃபுட்டு, டயட்டு, உங்களோட ட்ராவல் பிளான், உங்களோட காரா, டூ வீலர் டிரைவிங், இது எதுவாக இருந்தாலுமே டேக் கேர். ரொம்ப கவனமாக கண்ணும் கருத்துமாக இருங்க. ஜானுக்கும் நான் தான் சொல்கிறேன், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த்து. ஸோ யாருக்கெல்லாம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லையோ நீங்கள் எடுத்து கூட வச்சிங்க. சிம்மம் எனி டைம் ஹெல்த்தில் ஏதாவது சின்னதா உடனே கன்சல்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி ஃபிசிஷியனை பார்த்துங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா சீனியர் சிட்டிசன்ஸ். சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் பாயிண்ட் இல்லை. சொல்லணும் அப்படின்னா நான் சொல்கிறது வந்து உங்களுக்கும் டேக் கேர் தான் சொல்கிறேன். ஏன்னா அபவ் 60 ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா பெரிய சொத்து, நிம்மதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வெல்த். அதை விட பெரிய ஒரு வரம், ஒரு வெல்த் எதுவுமே கிடையாது. ஸோ ஆரோக்கியமாகவும் இருக்கிறீங்க, நீங்கள் நிம்மதியாகவும் இருக்கிறீங்கன்னா சந்தோஷப்படுங்க, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள், அதையே மெயின்டைன் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி 2026 ஜான். கன்னி ராசி வருஷத்துடைய துவக்கம். ஆக்சுவலாக கன்னி கொஞ்சம் நல்லா இருக்குது. எப்படி நான் சொல்லட்டுமா, ஸ்கொயரில் எல்லாம் கொஞ்சம் கனெக்ட் ஆவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் குரு 10ல் இருப்பார், 4th ஹவுஸில் சுக்ரன், 4th ஹவுஸில் புதன், அங்கேயே சூரியன், அப்படியே ஷிஃப்ட் ஆவாங்க 5th ஹவுஸ்க்கு. 4லேருந்து அப்படியே 5க்கு போயிடுவாங்க. 7ல் சனி, 10ல் குரு, 4ல் சுக்ரன், 4ல் புதன், அப்படியே திரும்ப 5க்கு மூவ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இந்த கேந்திர கோணங்களில் ஃபில் பண்ண ஒரு ராசி எதிரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கன்னி தான். ஸோ இந்த கேந்திரங்களை ஃபில் பண்ணி இந்த மந்த்தை தொடங்குது, இந்த வருஷத்தை தொடங்குது அப்படின்னா கன்னிக்கு அந்த முதல் 6 ராசிகளில் நம்ம வந்து இந்த கன்னியை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா கன்னிக்கு தான் 4 and 5. இப்போ மிதனத்துக்கும் ஸ்கொயர் வரும், பட் ஆனால் 8க்கு மூவ் ஆகிடும். அந்த கேந்திர கோணத்தில் வராது. இது கன்னிக்கு தான் கேந்திர கோணமாக வரும். இது பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ கன்னி வந்து ஜானில் வந்து 1 to 31 அந்த முழுமையான 31 நாட்களுமே சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி கன்னி. ஸோ ஜனவரி மாதம் ஒரு ஜாக்பாட் ராசினா கன்னி தான். ஒரு ஜாப் ட்ரை பண்ணுறீங்க, பிஸ்னஸ் ட்ரை பண்ணுறீங்க, பிஸ்னஸ் ப்ரொபோசல்ஸு, மணி, ப்ராப்பர்ட்டி வாங்கணும், மூவ் பண்ணணும், ஏதோ ஒன்று செய்யணும். நமக்கு சாதகமாக இருந்தால் நம்ம செய்கிறதுலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும். சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் போடுற பிளான் வந்து ரிசல்ட் வந்து கடைசியாக எஸ் ஹேப்பன்ட், நடந்துச்சு, அது நடந்துச்சு, நான் நினச்சேன் நடந்துச்சு, நான் முயற்சி பண்ண நடந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ராசி தான் கன்னி. மணி ஃப்ளோ, பணம் வருது, சேமிப்பும் போது, செலவும் நல்ல செலவாகுது, திருப்தியாக இருக்குது. எனக்கு பிடிச்சதே நான் வாங்கியிருக்கேன், எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சுருக்கேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், திருப்தியாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு திருமண விஷயம். கன்னி 10ல் குரு இருந்தாலும் குரு பார்வை 2nd ஹவுஸில். கலஸ்திரக்காரகன் வந்து குரு தான், குடும்பத்துக்கு சுக்கிரன். அப்போ இந்த தை மாதம் பிறந்தால் திருமண ஏற்பாடுகளுக்குள்ள முயற்சியை நீங்கள் தாராளமாக செய்யலாம். 7ல் சனி, சின்ன தடை இருக்கும், ஒரு சிறிய தடை அப்படின்னு சொல்லுவோம். அந்த சின்ன தடை அதை கடந்துடுறீங்க, அதை ஸ்மார்ட்டாக வந்து ஓவர் கம் பண்ணுறீங்கன்னா நத்திங் டு வரி. ஸோ ஜான் 2026 ஹாப்பியாக இருக்கிற ஒரு வாய்ப்பை உருவாக்குது. அதனால் உங்களுக்கு வந்து சந்தோஷமான ஒரு செய்தி தான் அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். திருமணம், குடும்ப வாழ்க்கை, குடும்ப சந்தோஷம், ப்ளஸ் வந்து உங்களுக்கு நிம்மதி, கணவன் மனைவி ஒற்றுமை, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னு நிறைய கருத்து மோதல்லாம் வருதுன்னா கூட இந்த ஜானில் எல்லாமே கொஞ்சம் சால்வ் ஆகும். அப்படியே அன்பு மழையில் பொழிகிற மாதிரி, அப்படி 2 பேரும்
அந்த ஒரு நல்ல எமோஷனோட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி நல்லா இருக்குது. அடுத்து மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லிட்டேன், கன்னி கேந்திரம் கோணம் அப்படின்னா, கேந்திரம்னா சக்ஸஸ்னு அர்த்தம். ஜெயிக்க போகிறீங்களா தோக்க போகிறீங்களா, ஜெயிக்க போகிற நேரம் தான் இது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்னா படிப்பு, அதுக்குண்டான எக்ஸாம்ஸ், அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன், அதுக்குண்டான ரிசல்ட்ஸு நாலுமே அப்படியே வரிசையாகுது. ஜானில் தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போதுன்னா ஜான் வந்து உங்களுக்கு சூப்பர் மந்த். யூ கேன் எக்ஸ்பெக்ட் மோர், யூ கேன் ப்ரிப்பேர் மோர். நீங்கள் நினச்சதை விட ஒரு படி இன்னுமே கிடைக்கிற அளவுக்கு ஜான் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது மந்த்து. ஸோ நல்லாவே நீங்கள் வந்து உடனே ஃபெப்ரவரி எப்படி இருக்கும், மார்ச் எப்படி இருக்கும், எக்ஸாம் அதெல்லாம் கேட்காதீங்க. ஜனவரி நல்லா இருக்குது. ஜான்வரியில் நல்லா பிளான் பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பெண்கள், இல்லத்தரசிகள், செகண்ட் ஹவுஸ் உங்களுக்கு கிளியராக இருக்குது, நத்திங் டு வரி. குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நிம்மதியாக கொண்டு போயிடும். வேலை, தொழில் அதுவும் ஓரளவுக்கு நிம்மதியாக கொண்டு போயிடும். எங்கேயோ ஒரு இடத்துல இப்போ ஒரு சின்ன மைனஸ் இருக்கிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் லைட்டாக. இந்த 7th ஹவுஸில் சனி, கொஞ்சம் ஹெல்த்து பார்க்கணும். அலைச்சல், மன உளைச்சல், அதிகமாக உழைச்சி கொஞ்சம் டயர்டாகிட்ட ஹெல்த்து கொஞ்சம் பார்க்கணும். ரெண்டாவது நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஹெல்த்துக்கு அடுத்தது இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் அவர் கேட்பார் அப்படிங்கிற மாதிரி மந்த்து ஜான் இல்லை. சம்டைம்ஸ் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம், அதை எதிர்த்தும் சொல்லலாம். ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது, அதான் நான் சொல்கிறேன். ஸோ ஜான் 2026 2026 ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாதம்தான், கெட்ட மாதம் இல்லை. பட் இருந்தாலுமே நீங்கள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து இந்த மாதத்தை கடந்து வந்தால் ஃபேமிலி லைஃப்பை நல்லபடியாக நீங்கள் குடும்ப பெண்ணாக இருக்கிறதுனால வேலையும் பார்க்குறீங்க, ஃபேமிலியும் பார்க்குறீங்கன்னா இதை சமாளிக்கலாம். ஆரோக்கியம் நல்லா தான் இருக்குது, பெரிய பிரச்சனைன்னு ஒன்றும் தெரியல. ஏஜ் வந்து அபவ் 50 உள்ளவங்களுக்கு, 50+ உள்ளவங்களுக்கு, கன்னி ராசியை சேர்ந்துருக்கீங்கன்னா இந்த சனி பார்வை ஹெல்த்தில் மட்டும் சின்னதாக ஒரு ட்ரை தான் பண்ணோம். பட் ஜானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லா டிரான்சிஷனுமே ஃபேவராக இருக்கிறதுனால 100% நீங்கள் வந்து என்ன ஹெல்த் இஷ்யூ வந்தாலுமே ஈஸியாக ஓவர் கம் பண்ண முடியும், அதை ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும், அதை ஈஸியாக நீங்கள் வந்து டேக்கிள் பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. அதுக்கடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ், ஜான் 2026 ஜனவரி மாதம் 2026 சீனியர் சிட்டிசன்ஸ், கன்னி ராசி, துணிச்சலாக ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு திட்டமிட்டுருக்கீங்க. ஒரு வீடு வாங்கணும், கட்டணும், ஒரு இடம் மாற்றம் செய்யணும், வேறு ஊர் போகணும், பசங்களை பார்க்கணும், பாகப்பிரிவினை செய்யணும், வாகனம் வாங்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஏதோ ஒன்று செய்யணும், சும்மா இருக்க முடியாது. என்ன வேணால் பண்ணுங்கள், ஜனவரி மாதம் நல்லா இருக்குது. யூ கேன் பிளான் வெல். ஜனவரி மாதம் உங்களுக்கு திருப்தியாக இருக்குது. ஸோ ஓரளவே கன்னி ராசி தான் ஃபஸ்ட்டு 6 ராசிகள் லிஸ்ட்டில் லைனாக பார்க்கும்பொழுது கன்னி ராசி தான் ஜனவரியுடைய ஹீரோவாக இது வரைக்கும் தெரிகிறார். அந்தளவுக்கு எல்லா டிரான்சிஷனுமே ஓரளவுக்கு ஃபேவராகவும் கேந்திர கோணங்கள் எல்லாம் சந்திக்கிற ஒரு மாதமாக இருக்கிறதுனால அதிகப்படியான ரிசல்ட்ஸில் ஜெயிக்கக்கூடிய ராசியாக கன்னியை நம்ம எடுத்துக்கலாம். வாழ்த்துக்கள். துலாம் ராசி 2026 ஜான் துலாம், நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒரு வருஷ பலன்லேயே வந்து ஒரு டாப் 3 ராசியோடைய லிஸ்ட்டில் துலாம் இருக்குது. இப்போ ஜனவரி மாதம் எப்படி இருக்குது? ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு ஆசிட்டிஸ் சனி வந்து 6th ஹவுஸ்லையும், குரு வந்து உங்களுக்கு லக் அண்ட் ஃபார்ச்சூன் 9th ஹவுஸ்லையும், குரு ஃபேவராக இல்லாத பிளானட்டாக இருந்தாலுமே 9th ஹவுஸில். எல்லாரும் மாதத்தை வந்து 3rd ஹவுஸ்லேருந்து துவங்குறாங்க. உதாரணத்துக்கு வந்து உங்கள் ராசிநாதன் சுக்ரன், யோகக்காரகன் புதன், உங்களுடைய 11th ஹவுஸ் லார்டு வந்து சூரியன் அண்ட் 7th ஹவுஸ் லார்டு செவ்வாய், எல்லாரும் சேர்ந்து 3ஆம் இடத்துலேருந்து துவங்குறாங்க. சரி, 3ஆம் இடம் அப்படிங்கிறது முன்னேற்றம், உங்களுக்கு வந்து ஃபேவர்ஸ், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே சேர்ந்து ஒன்று ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். இது வந்து எப்போதுலேருந்து அந்த ஆக்டிவேஷன் ஒரு ஃபேவரபிள் ஆக்டிவேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஜானில் வந்து 14th. ஸோ 14th ஆஃப் ஜான்லேருந்து முதல்ல இந்த சூரியனும் சுக்ரனும் ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. 15th and 16th அடுத்தடுத்து எல்லாம் ஷிஃப்ட் ஆகும்போது 4th ஹவுஸ்க்கு எல்லாம் வந்துடுவாங்க. பார்வை எல்லாம் 10ல் விழுந்துடும். ஸோ துலாம் ராசி வருடத்துடைய முதல் மாதமே அந்த 15th ஆஃப் ஜான்லேருந்து உங்களுக்கு ஃபேவரபிள் டைம் பிகின்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். நம்ம தனித்தனியாக டீட்டெயிலாக பார்ப்போம். ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும், ஜாப் அண்ட் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராக பார்த்தீங்கன்னா துலாம் வருஷத்துடைய முதல் மாதம் முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த முயற்சி அப்படி பலனோட கையில் வாங்கிட்டு வருவீங்க. ஸோ ஒரு ஜாப் தேடுறீங்க, அந்த ஜாபுக்குள்ள ஒரு முயற்சி இருக்குது, அது பலனோட வரப்போகிறீங்க. பிஸ்னஸ் ப்ரப்போசல்ஸ் கொடுக்குறீங்க,
யாரை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லை, அதுதான் பாயிண்ட்டு. அப்ரூவ் ஆகிறது செகண்டரி, அது கொஞ்சம் மேபி 1 or 2 days டிலே ஆகலாம், 1 or 2 weeks டிலே ஆகலாம். பட் ரிஜெக்ட் ஆகிற வாய்ப்பு அங்கே பெருசாக இல்லை. கேஷ் ஃப்ளோ, மணி ஃப்ளோ, வெல்த் அக்குமுலேஷன் இதெல்லாம் சூப்பராக இருக்குது ஜானில். ஸோ ஜான் கையில் பணம் இருக்குது, நிறைவாக இருக்குது. கடன் அடைக்க பணம் இருக்குது, கமிட்மெண்ட்ஸுக்கு பணம் இருக்குது, எக்ஸ்ட்ரா ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணணும் பணம் இருக்குது, புதுசாக ஒன்று ட்ரை பண்ணணும், எஸ் யூ ஹேவ் மணி, அந்த சப்போர்ட் கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு வெல்த் வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்குற ஒரு மந்த் தான் ஜான் 2026. ஸோ கரியர் அண்ட் ப்ரொஃபஷனே சூப்பராக செட் ஆயிடுச்சு. ஃபேமிலி அப்படின்னு எடுத்துங்க. ஃபேமிலி கல்யாணம் ஆகலையா, கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணலாம், வரன் அமையத்துக்குண்டான வாய்ப்பை அது உருவாக்குது. ஸோ நேரம் எப்படி இருக்குன்னா, எம்டி ஹவுசஸ்னால் லைக் எ பிளாங்க் செக். இந்த எம்டி ஹவுசஸ்னால் எம்டி வெசல்ஸ் மாதிரி, காலி பாத்திரம். உங்கள் கையில் காலி பாத்திரம் இருந்தால் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, காலி பாத்திரம் தான் ஃபில் பண்ண சொன்னால் ஃபில் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் இது. ஸோ ஜான் எப்படி இருக்குன்னா 7, 8, 2 எம்டி. மேரேஜ் ஆகலையா, அதை ஃபில் பண்ணலாம், ஃபிக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா, அதை கல்யாணமாக கன்வெர்ட் பண்ணலாம். மீன்ஸ் அதுக்குள்ள நல்ல வாய்ப்பு வந்திருக்கு, அதுக்குள்ள நல்ல நேரம் நடக்குது. திருமண வாழ்க்கை ஸ்மூத்தாக சந்தோஷமாக ஹாப்பியாக கொண்டு போகலாம். அதுக்கும் இது ஒரு நல்ல நேரமாக தெரியுது. ஸோ துலாம் குடும்ப வாழ்க்கை சிறப்பு. ஸ்டூடெண்ட்ஸ், நான் நினச்சதை செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரம் தான் துலாமுக்கு 2026 ஜான். நான் நினச்சதை செய்வேன், நான் நினச்சதை என்னால் செய்ய முடியும், அந்த ஒரு ஆப்ஷனை கொடுக்குது. ஸோ நான் வந்து என்னோடய ஃப்யூச்சரை பிளான் பண்ணியிருக்கேன், இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன், அதுபடி நான் போக போகிறேன். போகலாம். அந்த யோகம் உங்களுக்கு முழுமையாக இருக்குது, அந்த பிராப்தம் இருக்குது, அந்த திருப்தி கொடுக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது 2026 ஜனவரி மாதம். அடுத்த விஷயம், பெண்கள் இல்லத்தரசிகள் மன நிறைவான ஒரு மாதமாகவே தொடங்குது. எல்லாரும் பாராட்டுற மாதிரி, எல்லாரும் உங்களை கவனிக்கிற மாதிரி, எல்லாரும் விருந்தோம்பல் உங்களை கூப்பிட்ற மாதிரி, எல்லாரும் உங்களை கௌரவிக்கிறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க, வாழ்த்துறாங்க, பெருமையாக சொல்கிறாங்க. ஸோ ஒரு அனுபவமே நல்ல ஒரு நல்ல அனுபவமாக அந்த வருடத்துடைய முதல் மாதமே உங்களுக்கு வந்து தொடங்கிறது ஒரு கிஃப்ட் தானே. ஹெல்த்து ஃபிட் அண்ட் ஃபைனாக இருக்கிற ராசியோட லிஸ்ட்டில் 2026 துலாம் ஃபிட் அண்ட் ஃபைனாக இருக்கிற ராசி. ஸோ எப்படி வந்து ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணலாம், எப்படி ஃபிட்டாக இருக்கலாம், எப்படி ஹெல்த்தியாக இருக்கலாம், எப்படி வெல்த்தியாக இருக்கலாம், எல்லாம் அந்த பிளான் அந்த மாதிரி ஒரு மைண்டில் வருது. நல்லாயிருக்கு. சீனியர் சிட்டிசன்ஸ், சீனியர்ஸே கிடையாது, நீங்கள் ஜூனியர்ஸ். இளமை ஊஞ்சலாடுதுன்ற மாதிரி இளமையாக ஃபீல் பண்ண வைக்கும். ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு நல்ல தொழில், நல்ல வேலை, ஒரு நல்ல வருமானம், நல்ல குடும்பம், நல்ல ஆரோக்கியம், நல்ல சந்தோஷம், நல்ல சூழ்நிலை, இதெல்லாம் கரெக்டாக அமைஞ்சதுன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த மாதிரி கரெக்டாக அமைகிற ஒரு வருடம் 2026. அப்படி கரெக்டாக முதல் மாதம் ஜனவரியே உங்களுக்கு தொடங்குது. ஸோ ஜான் 2026 துலாம் உங்களை வெல்கம் பண்ணுது. அந்த வெல்கமை நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள், பிளான் பண்ணுங்கள், ரிசல்ட்ஸை என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி 2026 ஜான் விருச்சிக ராசி வருஷத்துடைய முதல் மாதம். இந்த வருஷத்துடைய பலனும் நான் கொடுத்துருந்தேன். செகண்ட் ஹாஃபில் ஆஃப்டர் ஜூன் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் நிறைய சொல்லியிருக்கேன். பட் இப்போ நம்ம பார்க்கும்போது ஜனவரி மாதம் அப்போ ஒன்றும் தேராதா அப்படின்னு நிறைய டவுட் வரும். 4 and 5 உங்களுக்கு ராகு சனியை பற்றி தான் நான் மெயினாக மென்ஷன் பண்ணேன். ப்ளஸ் 8th ஹவுஸில் குரு. மற்ற கோள்கள்லாம் இந்த ஜானில் வந்து உங்களுக்கு 2nd ஹவுஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2ல் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் 4 கிரக கூட்டணி வந்து 2nd ஹவுஸில். அது ஒன்றும் ஒரு மோசமான இடம்னு சொல்ல முடியாது. பொருளாதாரம், வருமானம், குடும்பம் எல்லாமே ஓகே தான். பட் அப்படியே 3rd ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆக போகிறாங்க. பட் அது ஒன்றும் ரொம்ப மோசமான இடமும் இல்லை. இருந்தாலும் நன்மைகள் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது வந்து பெரிய லெவலில் வச்சுருக்கோம். பட் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கரியர் அண்ட் ப்ரொஃபஷனை பார்த்துடலாம். வேலை இல்லாமல் தேடுறவங்க, வேலை இருந்து வேறு வேலை தேடுறவங்க, பிஸ்னஸ் ப்ரொபோசல், ப்ராஜெக்ட்ஸு, மணி, வெல்த், இது ரிலேட்டடாக விஷயம் எப்படி இருக்குன்னா, ஒன்று வருது, ஒன்று போகுது, ஒன்று கிடைக்குது, ஒன்று நடக்குது. அது நிரந்தரமாக இருக்குமான்ற ஒரு பயமும் இருக்குது. அது இருக்குமா போயிடுமான்ற ஒரு டவுட் வந்திருக்கு. இந்த டைமுக்குள்ளே மாறுறேன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் முடிவெடுக்க வேண்டி வருது. அந்த மாதிரி நிர்பந்தம், இதெல்லாம் ஒரு குழப்பமாக இருக்கும். ஆனால் ஜனவரி மாதம் இன்கம், ஜாப், உங்களுடைய ஸ்டேட்டஸ், உங்களுடைய பிஸ்னஸ் எல்லாமே நடக்கும். எதுலேயும் பெரிய
பெரிய மாற்றங்கள், பெரிய அதிரடியான மாற்றங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ ஜான் வந்து அப்படியே ஒரு மாதிரி கொண்டு போயிடும். மனசில் மட்டும் குழப்பம், மனசில் மட்டும்தான் பயம் இருக்கும், ஆக்ஷனில் இல்லை. அதுவாக இருக்குது, வேலை இருக்குது, அது இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் ஆனால் மனசில் ஏதோ ஒரு சின்ன பயம், குழப்பம் இருக்குமா, நம்ம ஃப்யூச்சர் இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி ஆயிடுச்சுன்னா அப்படின்ற குழப்பம் தான் இருக்கும். அதை பெருசாக திங்க் பண்ண வேண்டாம் தான் நானும் சொல்கிறேன். இது பாயிண்ட் நம்பர் 1. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம், இல்லை குடும்பம், ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவாக போகும். அதுவாக இவ்வளோ நாள் நடந்துடுச்சு, அதுவாக நடக்குது. கல்யாணம் ஆகிடுச்சு, 5 வருஷம் ஆகிடுச்சு, 10 வருஷம் ஆகிடுச்சு, அதுவாக போகுது, நானும் போயிட்டே இருக்கேன். அப்படி தான். அதில் பிரச்சனைன்னு ஒன்றும் பெருசாக ஹைலைட் ஆகலை. அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்கணும் இப்போ சொல்கிற மாதிரியான மந்த் ஜான் இல்லை. கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கா, நான் அப்படியே புஷ் பண்ணுறேன். ஓகே, திருமணம் ஆகாதவங்களுக்கு ஏதாவது வரன் அமையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? எல்லாம் குடும்பமாக சேர்ந்து ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா 4 கிரகம் இந்த செகண்ட் ஹவுஸில் இருக்குது. ஆளுக்கு ஒரு திசையில் மேட்ரிமோனி சைட்டில் பார்க்கலாம், அதில் பார்க்கலாம், புரோக்கர்கிட்ட சொல்லுவோம், அப்படி செய்வோம், தெரிஞ்ச வீட்டெலாம் சொல்லி வைப்போம், அப்படி வரன் தேடுறவங்க அந்த சைடில். ரிசல்ட்டை கொண்டு வருமா 8ல் குரு. சுபகாரியத்துக்கு அவர் வந்து 8ஆம் இடத்துல இன்னும் நகரில் அப்படியே பார்த்துட்டு இருக்கார் அவர் அந்த பக்கம். இந்த பக்கம் ரிலேஷன்ஷிப்பில் அப்படி ஓடுது. ஒரு நாள் நல்லா பேசிக்கிறாங்க, ஒரு நாள் சரியாக பேச முடியல, ஒரு நாள் எமோஷ்னலாக அந்த கேர் வருது, ஒரு நாள் எமோஷனே இல்லை, ஒரு நாள் கண்டுக்கல, ஒரு நாள் அதிகமாக பேசுகிற மாதிரி இருக்குது, ஒரு நாள் தப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது, ஒரு நாள் சரியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது, ஒரு நாள் கோச்சிக்கிறீங்க, ஒரு நாள் சமாதானம் மாறு, அந்த மாதிரி மாற்றி நடக்குது. அப்படி தான் அந்த ஜான் 2026 தெரியுது விருச்சிகம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 2026 ஆஃப்டர் ஜூன் ரொம்ப நல்லா இருக்குது. ஆஃப்டர் ஜூன்னா ஃப்ரம் ஜூன் 1 ஜூன்லேருந்து ரொம்ப நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியுது. ஜான் 2026 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து படிக்கிறதுல பிரச்சனை தெரியல, அதுக்காக ஃபேமிலியோட சப்போர்ட்லேயும் பிரச்சனை தெரியல, சாப்பாடு ஹெல்த்து அங்கேயும் ப்ராப்ளம் இல்லை, படிக்கிற விஷயத்துலையும் பிரச்சனை தெரியல. அப்போ எங்கே தான் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது, ஏதோ நீங்கள் வந்து செல்ஃபாகவே வந்து சில குழப்பத்துக்கு ஆளாகிறீங்க. எல்லாருடைய பேச்சு வந்து காதில் விடும். ஃப்ரெண்டு வந்து ஒன்று சொல்லுவார், உங்கள் பேரண்ட்ஸும் ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் வந்து நீங்களாக செல்ஃபாக ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை போட்டு ஓவர் திங்க் பண்ணி குழப்பிக்கிற விஷயம் மட்டும்தான் அந்த படிப்புலேருந்து கவனத்தை அப்படியே செதற ஆரம்பிக்கும். அது இல்லாமல் இருந்தால் பெட்டர். ஏன்னா எங்கேயுமே பிரச்சனை தெரியல. ஸோ நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட்ஸும் நல்லபடியாக வரக்கூடிய நேரம் வந்திருக்கு. அதுக்குள்ள முயற்சியை சரியாக எடுங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அடுத்து நம்ம பார்க்குறது பெண்கள், குடும்ப தலைவிகள். 2026 ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. நிறைய தேவை வேணால் அதிகரிக்கலாம். பணத்தேவை, குடும்பத்துக்கு வந்து கமிட்மெண்ட்ஸ் அப்படியே ரைஸ் ஆகும். பசங்கள்லாம் பெருசாகிட்டாங்க, அவங்களுக்கு அது தேவை, இது தேவை, இதை செஞ்சு கொடுக்கணும், அதை செஞ்சு கொடுக்கணும். இந்த மாதிரி தேவைகள் தான் அதிகரிக்கிற மாதிரி தெரியுதே தவிர குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாக கொண்டு போகிற அளவுக்கு தான் இருக்குது. ஒரு சிலருக்கு தனிப்பட்ட முறையில் சில கருத்து மோதல்கள் அப்படி 1-2 அப்படி வரும். எதையும் பெரிதுபடுத்தலை அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் போகும். கொஞ்சம் ஆரோக்கியம் பார்த்துக்கணும். ஓவர் ஒர்க்லோடு ஓவர் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தீங்கன்னா பெட்டர். அண்டு ஹெல்த்து, ஆரோக்கியம் வந்து நான் கிளியராக சொல்கிறேன். 4th ஹவுஸில் ராகு, 5th ஹவுஸில் சனி, 8th ஹவுஸில் குரு. வயிறு, கால், பாதம், இடுப்பு, அடிவயிறு, வயிறுலேயே அடிவயிறு, இடுப்பு, கால், பாதம், இந்த மூட்டு எல்லாமே இடுப்பு கீழ்ப்பகுதிகள் தான் அதிகமாக தொந்தரவு கொடுக்குற மாதிரியான நேரமாக வந்திருக்கு விருச்சிகத்துக்கு. விருச்சிகமே வந்து இந்த டாப் டு இந்த மிட்டு பிரச்சனை பெருசாக தெரியல, பாட்டம் இப்போலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் ஏதோ பிரச்சனை கொடுக்குற மாதிரி தான் அந்த பிளானட்டரி பொசிஷன்லாம் இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு டேக் அ ஸ்பெஷல் கேர். அந்த மாதிரி பார்த்துக்குங்க. சின்னதாக ஏதாவது சிம்டம் தெரிஞ்சுன்னா உடனே நல்ல ஒரு டாக்டரையும் கன்சல்ட் பண்ணுங்கள். ஹெல்த் கொஞ்சம் டேக் கேர் பண்ணுங்கள். ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக இருக்குது. சீனியர் சிட்டிசன்ஸ் ஜான் 2026 பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை தவிர ஆல் அதர் பிளான் யூ கேன் டூ இட். ட்ராவல் பண்ணணுமா சேஃபாக பண்ணலாம், ஸ்பிரிச்சுவல் டூர் பண்ணலாம், ஃபேமிலியை போய் மீட் பண்ணலாம், எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணி ஒரு விருந்து கொடுக்கலாம். ஸோ வேறு என்ன பிளான்? ஹெல்த்துக்கு ஏதாவது இம்ப்ரூவைஸ் ஆகுமான்னு என்ன கேட்டிங்கன்னா பரவாயில்ல, நாட் பேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது அந்த ப்ராசஸ் நல்லா இருக்குன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். ஓவரால் விருச்சிகம் ஜனவரி மாதம் 2026 ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது, மோசமாலாம் இல்லை. வாழ்த்துக்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசில் தான் எல்லா கிரகமும் இந்த ஜான் 1 வந்து ஒன்றா சேர்ந்துருக்கு.
குருவுடைய பார்வையில் சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் 4 கிரக கூட்டணி வந்து தனுசில் தான் இருக்குது. இந்த குரு பார்வை நேராக அதில் தான் விழுது. இதான் மந்த்தை துவங்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கொயரில் இருக்கும். 4 சனி, 7 குரு, ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லேயே 4 கோள்கள், முக்கியமானவங்க 4 பேர். இப்படி ஒரு காம்பினேஷனில் தனுசு வந்து ஜானில் தொடங்குறது வந்து ஒரு ஹிட் தான். ஃபர்ஸ்ட் ஹவுஸுங்கிறது உங்களுடைய எமோஷன், உங்களோட பிரெயின், உங்களோட ஆக்டிவேஷன், உங்களோட நாலேஜ், உங்களோட டேலண்ட் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர மாதிரி இடமா தான் தெரியுது. ஆக்சுவலாக வெரி பாசிட்டிவாக தெரியுது. ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் 2வது ராசி கொஞ்சம் அதிகப்படியான ஸ்கோர் வருதுன்னா அது தனுசு தான் வரும். ஒன்று கன்னி சொல்லியிருக்கேன், இப்போ தனுசு வந்திருக்கு. இதில் என்னென்னா அப்படியே வந்து எல்லாரும் ஷிஃப்ட் ஆவாங்க. எங்கன்னா செகண்ட் ஹவுஸ்க்கு அப்படியே ஷிஃப்ட் ஆவாங்க. செகண்ட் ஹவுஸ் வந்து இந்த குடும்பஸ்தானம், வாக்கு, வருமானம் அப்படியே ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. பட் அது கூட மோசமாலாம் கிடையாது. ஆனால் ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்கிற அந்த ஒரு பவர் வந்து செகண்ட் ஹவுஸில் இன்கமாக ஃபேமிலியாக அது வந்து கன்வர்ஷனில் கொண்டு போகுது. இப்போ தனித்தனியாக பிரித்து பார்க்கலாம். ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் கரியர் அண்ட் ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது? ஜனவரி மாதம் 2026 ஏதாவது ஃபேவராக இருக்கா? மாற்றணும்னு நினைக்கிறோம், வேறு ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறோம், நடக்குமா? ஃபேவராக இருக்கா? 100% ஃபேவராக இருக்குது. 1 and 2 அப்படிங்கிறது நீங்கள் நினச்சிங்க, நீங்கள் அடைஞ்சிங்க. நீங்கள் ஒரு திட்டம் போட்டீங்க, அதை வந்து அச்சீவ் பண்ணீங்க. நீங்கள் ஒரு முயற்சி எடுத்தீங்க, அதில் ஜெயிச்சிங்க. நீங்கள் ஒரு தேவைன்னு ஒருத்தரை கேட்டீங்க, அது கிடைச்சிது. நீங்கள் ஒரு வருமானத்துக்காக ஒரு ப்ரொபோசல் கொடுத்தீங்க, அது த்ரூ ஆகிடுச்சு, கிளிக் ஆகிடுச்சு, அதை நீங்கள் செயல்படுத்துறீங்க. அந்த மாதிரி ஒரு மந்த்து தான் ஜான் 2026. ஸோ க்ளீனாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது, ஒன்றும் தொந்தரவு இல்லை. அடுத்தது நான் வந்து பார்க்குறது என்னென்னா ஃபேமிலி, குடும்பம், கல்யாணம். அதுவுமே திட்டமிட்டபடி வரன் பார்த்தீங்க, செட் ஆச்சு, மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணோம், மேரேஜை நடத்துகிறோம், தை மாதம் முகூர்த்தம் வச்சோம். குடும்ப வாழ்க்கை எஸ் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போகுது. குடும்ப வாழ்க்கை ஓரளவுக்கு குரு பார்வையில் ஸ்மூத்தாக போகுது. நிறைய ஒரு மாதிரி மனஸ்தாபம் இருந்தது, எல்லாத்தையும் நாங்கள் வந்து ரிசால்வ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்மூத்தாக கொண்டு போகிறோம். அப்படி இருக்குது. ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்களுக்கு கூட நல்ல ரொம்ப சுவாரஸ்யமான மந்தாக இருக்கும் ஜான் வந்து ஒரு சூப்பர் பிளான். ஓகே, நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, நிறைய திட்டங்கள் வச்சுருந்தீங்க, நிறைய பிளான் வச்சுருந்தீங்க, ஃபேமிலி லைஃப் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணீங்க. அதெல்லாம் நல்லபடியாக நடக்கிற ஒரு நல்ல மாதமாக தெரியுது. அப்போ அது ஒரு நல்ல மந்தாக தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி குரு பார்வை அப்படிங்கிறது நல்லா இருக்கிறதுனால சுப காரியங்களை பற்றி பேசுகிறதும் அதை செயல்படுத்துறதுக்கும் ஒரு நல்ல மந்த் தான் ஜான் 2026. ஸோ நல்லா இருக்குது. தனுசு வந்து கொஞ்சம் நல்லா ஒரு லீட் எடுக்கிற மாதிரி தான் வந்திருக்கு. பாசிட்டிவாக தெரியுது. ஜானே ரொம்ப பாசிட்டிவாக தெரியுது. மாணவர்கள் நினச்ச மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம், எக்ஸாம்ஸை நல்லா சூப்பராக பிளான் பண்ணலாம். ஜான் வந்து ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்குற மாதிரி தெரியுது. உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில், ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் வந்து வர டைமாக தெரியுது. ஸோ கற்றுக்குங்க, ஏதாவது கற்றுக்கிற வாய்ப்பு கிடைச்சா கற்றுக்குங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல மந்தாக தெரியுது. பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேவராக நான் பார்க்குறேன். அதனால் ஜான் வந்து உங்களுக்கு வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு மந்தாக இருக்கும். பெண்கள், இல்லத்தரசிகள், ஓயாத உழைப்பு வேணால் அதிகரிக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு பலன் ஒன்று இருக்கும்ல. நம்ம நிறைய வேலை செய்கிறோம், வேலை செய்யலை, அது செகண்டரி. பட் வேலை செஞ்சிட்டோம்னா நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு வரும். அதுக்கு பலன் என்ன, அந்த ரிசல்ட்ஸ் என்ன, அது பணமா, புகழா, பாராட்டா, அன்பளிப்பா, என்ன கிடைக்கும், அன்பு கிடைக்குமா, என்ன கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஜனவரி மாதம் எல்லாமே கிடைக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு, ஒர்க்கிங் உமன், நீங்கள் வந்து ஒரு ஒரு ஹோம் மேக்கர், வீட்டை மட்டும் பார்த்துக்கிறீங்க, எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு ஒன்று அன்பு, பாராட்டு, பரிசு, கிஃப்ட்டு, இல்லைனா நீங்கள் செய்த செயலுக்கு ஒரு நல்ல ஒரு அப்ரிஷியேஷன். ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து பெனிஃபிட் ஆக போகிறீங்க, பெனிஃபிட் அடைய போகிறீங்க, ஒரு நல்ல பலனை ரிசீவ் பண்ண போகிறீங்கன்னு நான் சொல்கிறேன். நல்லா இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து ஹெல்த்து. ஜானில் வந்து உங்களுக்கு பெரிய சீரியஸ் ஹெல்த் இஷ்யூ மாதிரி ஒன்றும் தெரியல. 4th ஹவுஸில் சனி, அவ்வளோதான். சில பேருக்கு கொஞ்சம் கால் முட்டி அங்கங்கே ஏதாவது லைட்டாக வலி வரும். ஒரு சிலருக்கு எங்கேயாவது லேசாக போகும்போது அப்படி செவத்தில் அப்படி லேசாக இடிச்சிக்கிறோம், இந்த பக்கம் படிக்கட்டில் தவறிட்டோம், ஸ்லிப் ஆகிடுச்சு, அந்த மாதிரி மைனராக தான் தெரியுது. மேஜர் இஷ்யூ எதுவும் பெருசாக தெரியல. இருந்தாலும் ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக இருங்க. மற்றபடி உடம்புல வந்து எதுவும் கோளாறு பண்ணுற மாதிரியான சூழ்நிலை காமிக்கலை, பாசிட்டிவாக தான் இருக்குது. சாப்பிட்ற விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும். சீனியர் சிட்டிசன்ஸ், ஒருவேளை உங்களுக்கு வந்து சில ஐடியாஸ் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு 65-70 இருக்கீங்க, பட் எங்களுக்கு எப்படி இருக்கும், ஹெல்த்து நல்லா இருந்தால் என்ன வேணால் செய்யுங்க. ஹெல்த்து நல்லா இருக்குது, ஃபிட் அண்ட் ஃபைன். நான் ஹெல்த்தை சூப்பராக பார்த்துக்கிட்டேன். இது வரைக்கும் ஹெல்த்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஐ எம் வெரி குட்.
இந்த வயசில் நான் ஆக்டிவாக நான் வந்து ஜாக்கிங் போவேன், வாக்கிங் போவேன், ஃபிட் அண்ட் ஃபைனாக இருக்கேன், பட் ஐ ஹேவ் சம் பிளான், நான் செய்யலாமான்னு நினைக்கிறேன்னா செய்யறதுக்கு நேரம் நல்லா இருக்குது. ஹவுஸ் மை டைம் அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா யுவர் டைம் இஸ் வெரி குட் நான் சொல்கிறேன். ஸோ உங்களோட நேரம் ரொம்ப நல்லா இருக்குது. யூ கேன் ட்ரை எனிதிங். ஒரு பிஸ்னஸ் பற்றியோ இல்லை ஒரு ஃபேமிலிக்காகவோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க, எது வேணால் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. மொத்தத்துலேயே தனுசு ஜனவரி மாதம் ஒரு ஹிட் தான், ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டில் தான் வருது. பெஸ்ட் விஷஸ். மகரம் 2026 ஜான். மகரம் வந்து வருஷத்துடைய பலனை நான் சூப்பராக கொடுத்துருக்கேன். ஐ திங்க் மகரம் நிறைய கனவுகளோடு இருக்கீங்க. ஜனவரி மாதம் ஜஸ்ட் வெயிட் ஃபார் 2 வீக்ஸ். 1 to 14th வந்து எல்லாமே 12th ஹவுஸில் இருக்குது மகரம்க்கு. ஸோ 1 to 14 எல்லாம் 12ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா நீங்கள் சுற்றி அலைஞ்சி ட்ரை பண்ணி ஒரு மாதிரி போராடி செய்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்துங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள், பிளான் பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் எடுத்துங்க. அன்லெஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதை பண்ணி தான் ஆகணும், ஐ ஹேவ் டு டூ இட் அப்படின்னா பண்ணுங்கள். பட் அதர்வைஸ் எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் டைம் எடுத்துங்க. ஏன்னா கரெக்டாக 14th of ஜான் சூரியன் உள்ளே வந்துடுவார் மகரத்தில். அப்படியே ஃபாலோ பை சுக்கிரன் வராரு, உங்களுக்கு புதனும் வந்துடுவார், செவ்வாய் எல்லாம் ஒன்றா வந்துடுறாங்க. செவ்வாய் உச்சமடையும், 6ல் குரு, 3rd ஹவுஸில் சனி, 2nd ஹவுஸ்லையும் 8th ஹவுஸ்லையும் மட்டும் தான் ராகு கேது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஹவுஸில் எல்லாம் சார்ஜ் எடுக்கிறாங்கன்னா உங்கள் மூளையை வந்து சும்மா விட மாட்டாங்க, நல்லா திங்க் பண்ண வைப்பாங்க, பாசிட்டிவாக நிறைய திங்க் பண்ண வைப்பாங்க, ஒரு முயற்சியை நல்லா தீவிரப்படுத்தி எடுக்க வைப்பாங்க. நல்லா இருக்குது. மகரம் வந்து 14th of ஜான்லேருந்தே உங்களுக்கு வந்து சார்ஜ் எடுத்துரும். ஸோ இந்த வருஷத்துடைய பலனை முதல் மாதத்திலேயே செகண்ட் ஹாஃபில் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இப்போ நம்ம தனியாக பிரித்து பார்க்கலாம். ப்ரொஃபஷனல் லைஃப்பில், ஜாபில், கரியரில், பிஸ்னஸில், வெல்த், மணி, ஒரு ப்ரொமோஷன் ஆர் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், இந்த மாதிரி எந்த முயற்சி இருந்தாலுமே 14th of ஜான்லேருந்து உங்கள் முயற்சியை செயலாக்குங்க, செயல்படுத்துங்க. அதுக்கு போய் யாரை சந்திக்கிறோமோ சந்திங்க, மீட் பண்ணுங்கள், அந்த ப்ரொஃபைலை கொண்டு போங்க, அந்த ப்ரொப்போசலை கொண்டு போங்க. ப்ராஜெக்ட் எல்லாமே கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. மணி, வெல்த் அக்குமுலேஷன் நல்லா இருக்குது. லோன் ட்ரை பண்ணால் லோன் கிடைக்கும். ஒரு சக்ஸஸ் பண்ணணுமா, அதுக்கு முயற்சியை போடணுமா போடலாம். ஒரு காரியத்தை மனசில் நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு அது நடந்தால் எனக்கு ஒரு பெரிய ஜாக்பாட், எனக்கு ஒரு பெரிய டீல் கிளிக் ஆகும், எனக்கு ஒரு பெரிய விஷயம் நடந்த மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் நடக்கிற நேரம் வந்தாச்சு. மகரம் ஜான் 14th. நான் வந்து யாரையும் வந்து அதிகப்படியாக வந்து ஓவராக அதை வந்து சொல்லி பூஸ்ட் பண்ணுறது இல்லை. என்ன இருக்கோ அதை நான் வெளிப்படையாக சொல்கிற ஆள் தான். உங்களால் தெரியும். மகரம் இந்த முறை சொல்கிறேன், ஒரு நல்ல வருஷம். அது நல்ல வருஷம் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு புரிஞ்சுங்க, எல்லா வகையிலையும் நீங்கள் வந்து கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ண வைக்கும். ஜான் 14th வந்து உங்களுக்கு நல்ல மாதம். ஃபஸ்ட்டு அந்த இயரோட ஃபஸ்ட்டு மந்த்தே உங்களுக்கு வந்து ஒரு சார்ஜ் கொடுக்குது. உங்கள் ப்ரொஃபஷனில் வந்து ஒரு சார்ஜ் கொடுக்குது. ஸோ உங்கள் கரியர் என்ன, உங்கள் ஜாப் என்ன, உங்களோட பிஸ்னஸ் என்ன, உங்கள் மணி என்ன, உங்கள் ஃபோக்கஸ் என்ன இருந்தாலுமே நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கு ஒரு ரிசல்ட்டு. அதை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு ஒரு ஃபேவரபிள் டைம், அது ஒரு லக் ஆக்டிவேஷன், உங்களை வெல்கம் பண்ணுறாங்க, உங்களுக்கு குட் விஷஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு நேரமாக வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். அடுத்தது ஃபேமிலி, திருமண விஷயம், அதெல்லாம் பேசி அது கொஞ்சம் அப்படி இப்படி போகும். ஏன்னா குரு பார்வை கிடையாது, ராகுக்கு எதுவும் 2/8 இருக்குது. ஸோ திருமணம் செய்கிறத வந்து கொஞ்சம் போராடி இழுத்து அப்படி ஒரு மாதிரி டைம் டிலே பண்ணி தான் நடக்கும். பட் கம்ஃபர்டபுளாக போகும், இன்னும் சீரியஸாக திங்க் பண்ண வேண்டாம். ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்க கொஞ்சம் வந்து அந்த பாஸ்டெல்லாம் நினச்சி பேசி குழப்பம்லாம் பண்ண வேண்டாம். எஸ் ஆர் நோ அப்படிங்கிற டிசிஷனுக்கு வந்துருங்க. ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் குழப்பம் பண்ணி ஒரு முடிவை தள்ளி போட்டே இருக்கக்கூடாது. எஸ் ஆர் நோ, உண்டா இல்லையா, வேணுமா வேணாமா, அந்த ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் மேக்கிங் வந்துருங்க. அந்த நேரம் வந்தாச்சு. வேணுமா வேணாமான்ற முடிவு வரதுக்கு நேரம் வந்தாச்சு. ஸோ அதை கரெக்டாக யோசிச்சு எடுங்க மகரம். அடுத்த விஷயம் வந்து நான் சொல்கிறது, அதிலே வந்து குடும்ப வாழ்க்கை வந்து நிறைய பிரச்சனையை சந்திச்சிருக்கலாம். நிறைய பேருக்கு வந்து கணவன் மனைவி சண்டை, சச்சரவுகள், பிரிவு எல்லாமே சந்திச்சிடலாம். எல்லாமே இப்போ ரிசால்வ் பண்ணுற டைம் இது. அதான் நான் சொன்னேன், பாஸ்ட்டை பேசி அதை வந்து பெருசு பண்ண வேண்டாம். ஓகே, எல்லாம் முடிஞ்சது, எல்லாருமே வந்து சாரி கேட்டியாச்சு, அப்பாலஜைஸ் பண்ணியாச்சு, மறப்போம், மன்னிப்போம், அதை கடந்து செல்வோம் அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா நல்லது. எதையும் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா பாரமாக இருக்கும். எல்லாத்தையும் மறந்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். மறந்துடுங்கன்றேன். ஏன்னா அந்த நேரம் வந்திருக்கு. ஒரு நேரம் வந்திருக்குன்னா நம்ம எல்லாத்தையும் பழசெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுடணும். ஃப்ரெஷ்ஷாக வேறு ஒன்று. ஏன்னா நீங்கள் வந்து நம்மளை வந்து இப்போ ஒரு பாதையில் நடக்கிறோம், நிறைய முள்ளு குத்தம், நிறைய எறும்புலாம் கடிக்கும், ஏதாவது ஒரு கிளாஸ் பீசஸ் இருக்கும், காலை கிழிக்கும். இதை வந்து நம்ம கடந்த பிறகு நினச்சிட்டே இருந்த இப்படி நடந்து அப்படி நடந்து நினச்சிட்டே இருந்தோம்னா அதையே நினச்சி வருத்தப்படும். பட் புதுசாக ஒரு பாதை வரும், அது நல்லாயிருக்கும், பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும், அதை நம்மளை வெல்கம் பண்ணோம். ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்து பின்னோக்கி போகவே முடியாது. நேற்றுன்னு ஒன்று முடிஞ்சுது, அந்த நேற்று அப்படிங்கிறத நம்ம வந்து போய் டைம் ட்ராவல்லாம் பண்ணி சரி பண்ணிலாம் வர முடியாது. ஒன்லி ஃபார்வர்ட்.
ஸோ அதனால் வந்து நல்ல நேரம் வந்திருக்கு, பழச மறங்க, பாதையில் போங்கன்னு சொல்கிறேன், புதிய பாதையில் போங்க. மாணவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா மகரம் இந்த இயர் ஜானில் உங்களுக்கு 14th of January சூப்பரான நேரம். ஹரியர்ஸ் வச்சு தான் கிளியர் பண்ணலாம். எக்ஸாம்ஸ்க்காக ரொம்ப மெனக்கட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா இந்த வர ஹார்ட் ஒர்க்குக்கு ரிசல்ட்ஸை கொண்டு வந்துடும். டைம் அந்த மாதிரி வந்திருக்கு. சின்சியர் எஃபர்ட்ஸ்க்கு வந்து ரிசல்ட்டை கொண்டு வரும். கொஞ்சம் ஸ்மார்ட்டாகவும் ஒர்க் பண்ணுங்கள், நல்லா இருக்குது. வாட் எவர் யூ ட்ரை, வாட் எவர் யூ விஷ் டு டூ, அது உங்களை தேடி வர்றதுக்கு இட் வில் நாக் யுவர் டோர், உங்களுக்கு தேடி வரும். அந்த மாதிரி ஒரு டைம் இது நான் சொல்கிறேன். மகரம் சின்சியராக முயற்சி பண்ணுங்கள். இல்லத்தரசிகள் பெண்கள் ஓரளவுக்கு பெருமூச்சு விடுற மாதிரி தான் இருக்குது. நிம்மதிங்கிற வார்த்தையை வந்து வெறும் வார்த்தையாக தான் கேட்டிருக்கேன், வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்னீங்கன்னா இப்போ பார்ப்பீங்க. கொஞ்சம் நிம்மதி, கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் பணம், கொஞ்சம் வரவு, கொஞ்சம் பாராட்டு, கொஞ்சம் ஆதரவு, கொஞ்சம் நல்ல பேர். அட்லீஸ்ட் வந்து மெயினாக அந்த மகரத்துக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நிறைய கசப்பான விஷயங்கள்லாம் அந்த 7th சனியில் பண்ணி அவஸ்தைப்பட்டு என்னடா வாழ்க்கை இது கண்டினியூ பண்ணலாமா விட்டுடலாமான்னு கூட தோணியிருக்கும். பட் இனிமேல் கிளியர் ஆகுது எல்லாமே. ஜனவரிலேருந்து கொஞ்சம் எல்லாமே ஒரு கிளாரிட்டி கிடைக்குது, கிளியர் ஆகுது, பெட்டராக ஃபீல் பண்ண வைக்குது, பாசிட்டிவாக மாறுது, அந்த மாதிரி ஒரு சான்ஸை கொடுக்குது. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். நல்லா இருப்பீங்க, நல்லா வருவீங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது ஹெல்த்து. மகரம் ஒரே ஒரு விஷயந்தான், அந்த ராகு அண்ட் கேது வந்து 2 and 8 இருக்குது. அது வந்து அந்த அலர்ஜி, சாப்பிட்ற விஷயங்கள், அலர்ஜி சம்மந்தப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு, ஓவர் திங்கிங், தேவையில்லாத பயம், இதெல்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ப்ரே பண்ணுங்கள், நல்லா டெம்பிளாக ரெகுலராக போங்க, வீட்டில் டெய்லி பூஜைலாம் பண்ணுங்கள், நல்லா ப்ரே பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், நல்லது மட்டும் கேளுங்க, கெட்டதே கேட்காதீங்க, கெட்டதை பார்க்காதீங்க, நல்லதே சொல்லுங்கள், நல்லதே நடக்கும், அந்த மாதிரி போங்க. பாசிட்டிவாக இருக்கும், ஃபேவராகவும் நடக்கும். இதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது நீங்கள் வந்து செய்யுங்க. அடுத்த விஷயம் வந்து நம்ம வந்து மகரம் நம்ம வந்து பார்க்குறதுன்னா சீனியர் சிட்டிசன்ஸ். உங்களுக்கு வந்து 7th சனி, ஒரு வேளை நீங்கள் அந்த 50, 60, 55, 60 அந்த 7th சனியை ஃபேஸ் பண்ணி ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டோம் லைஃப்பில் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன். 2026 உங்களுக்கு ஒரு நல்ல வருஷம். 2026 ஒரு மேலே பேட் எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் ஆகிட்டேன் அப்படின்னா இது வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கங்க. மறுபடியும் வந்து நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் செயல்முறையில் கொண்டு போகலாம். அதுக்கு ஒரு நேரம் வந்திருக்கு. நான் உங்களுக்கு பாசிட்டிவாக ஒரு குட் விஷஸ் தான் கொடுக்குறேன். ஸோ டோட்டலாகவே மகரம் ஜான் 14th உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 வாரம் வந்து பிளான் பண்ணிக்கிங்க. பட் 14th நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ஒரு ஆக்ஷன் ஹீரோயின், அந்த மாதிரி ஒரு டைம் வந்திருக்கு. ஸோ ரெடி, கெட் செட், கோ. வாழ்த்துக்கள். கும்பம் 2026 ஜான்வரி. கும்பம் வந்து 2026 வருஷத்துடைய பலன் வந்து நான் சொல்லும் போது ரொம்ப கிளியராக சொல்லிட்டேன். ஒரு மாதிரி ஒரு நடுக்கடல், கரையை சேர முடியாமல் போராடுற ஒரு டைமில் இருக்கீங்க. ஜான் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஜான் 2026 பொறுத்த வரைக்கும் நம்ம 2 ஆஃபாக பிரிச்சுருவோம். 1 to 14 ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. அது ஃபேவராக இருக்குன்னு சென்ஸ் மணி, வெல்த், மணி, மெயினாக மணி அண்ட் ஜாப். ஜான் வந்து உங்களுக்கு வந்து அப் டு 14th வரைக்கும் கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்குது. ஏன்னா 11th ஹவுஸில் இருக்குது. எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு, எல்லாம் கரெக்டாக செட் ஆகிடுச்சுன்னா தயவு செஞ்சு மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இந்த முதல் 14 நாட்கள் எங்கேயாவது ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க, எங்கேயாவது ஜாபில் செட் ஆகிட்டீங்க, எங்கேயாவது ஜாபில் செட்டில் ஆகிட்டீங்க, ஒரு பிஸ்னஸில் செட்டில் ஆகிட்டீங்க, ப்ராஜெக்ட் கிடச்சிது, எல்லாம் செட் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும் இந்த வருஷம். இந்த வருஷமே அப்படி தான் இருக்குது. பட் இது செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எப்படியாவது அதை வந்து மெயின்டைன் பண்ண பாருங்கள். நிறைய பொறுமை வேணும். ஏன்னா கும்பத்துக்கு வந்து இல்லாதது பொறுமை, நிறைய சகிப்புத்தன்மை வேணும், அதே மாதிரி விடாமுயற்சி வேணும், ஒரு மாதிரி ஒரு தோளாத மனம் வேணும், உறுதியான மனம் வேணும். இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த ஜான் 14th செட் ஆகிடுச்சு, இல்லை ஆல்ரெடி நவம்பர்லேயே எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல பெட்டர் ஆகிடுச்சுன்னா செட் பண்ணிக்கங்க. ஏன்னா 14th அப்புறம் எல்லாம் 12th ஹவுஸுக்கு மூவ் பண்ணுவாங்க, மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்க்கு வருவாங்க, மறுபடியும் செகண்ட் ஹவுஸ்க்கு வருவாங்க. இது என்ன தான் நடந்தாலுமே குரு அங்கேருந்து அப்படியே ஃபார்வர்டில் வந்துடுவார், 6th ஹவுஸ்க்கு வந்துடுவார். ஸோ நான் அப்படியே பார்க்குறேன், இந்த வருஷத்தை ஃபோர்காஸ்ட் பண்ணி பார்க்குறேன். கும்பம் ஜானில் வந்து 1 to 14 தான் ரொம்ப ஃபேவராக இருக்குது. 15th to 31st வந்து அவ்வளோ ஃபேவராக தெரியல, எல்லாம் 12th ஹவுஸில். இது எப்படின்னா, ஒன்று கிடச்சிது, கையில் கிடச்சிது, நம்ம வந்து ஒரு பொருள் வந்தாச்சு, வாவ் இந்த பொருள் அழகாக இருக்குது, இது ரொம்ப ருசியாக இருக்கும் போல், சாப்பிட்டா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறம் கிட்ட போகும்போது கையிலேருந்து தவறி விடுதா அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த 15th தெரியுது. தவற விடாதீங்கன்னு சொல்கிறேன், தவற விடாமல் பிடிச்சிங்கன்னு சொல்கிறேன்.
ஃபேமிலி, குடும்ப வாழ்க்கை, இந்த ரிலேஷன்ஷிப்பு, காதல், அப்புறம் குடும்ப வாழ்க்கை, அப்புறம் ஃபேமிலி ஸ்டேட்டஸு, வரன், கல்யாண விஷயம் இதெல்லாம் பார்க்கும்போது கும்பம். நிறைய பேர் நான் வந்து பர்சனலாக பேசும்போது நான் கேட்டது, கல்யாணம் ஏன்டா பண்ணேன்னு இருக்குன்னு சில பேர், கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு பயத்திலே சில பேர், சில பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்லாம் உண்மையே நல்லவங்களா கெட்டவங்களா, நம்பலாமா வேண்டாமான்ற டவுட்டு. அது அந்த மாதிரி நேரம், இந்த நேரம் என்ன பண்ணுதுன்னா, நம்மளை வந்து ஒருத்தரை பற்றி பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுக்குள்ள நெகட்டிவாக திங்க் பண்ண வைக்கும். டவுட் வரும், அவங்க வந்து அப்படிதானும் டவுட் வரும், மற்றவங்க அவங்கள பற்றி ஏதாவது சொன்னால் அப்படியே நம்ப வைக்கும். சம்டைம்ஸ் குடும்ப வாழ்க்கை வந்து சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு நம்ம நினச்ச மாதிரி இல்லையே, நம்ம ஏன் அதை கண்டினியூ பண்ணணும்னு தோணும். ஒரு சிலருக்கு டெய்லி சண்டை சச்சரவுகள், ஒரு சிலருக்கு நிம்மதி இருக்கும் ஆனால் நிலையாக இருக்காது. 30 நாளில் 15 நாள் நல்லா போகுது, மீதி 15 நாள் ஏதோ போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மனநிலை. ஸோ கும்பம் இப்போ டோட்டலாக அந்த மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, எப்போ இதெல்லாம் வந்து தீர்ந்து கொஞ்சம் நல்லாகும் ஃபினான்ஷியலாக. ஒன்று ஃபினான்ஷியலாக ட்ரபிள் சில பேருக்கு ஃபேமிலியில், சில பேருக்கு ரெண்டுமே, சில பேருக்கு ஹெல்த்தும் ஆட் ஆகிடுது, சில பேருக்கு ஹெல்த்து மட்டும் ட்ரபிள் கொடுக்குது. ஸோ கும்பம் என்னென்னா, உன்னை நான் ஒரு டென்ஷனில் வச்சுப்பேன், இந்த சனி வந்து எங்கேயோ ஒரு டென்ஷனை கொடுக்குறாரு. உன்னை நான் நிம்மதியாக விட மாட்டேன், ஃப்ரீயாக விட மாட்டேன், உன்னை எதையாவது சிந்திக்க வைப்பேன், எதை பற்றியாவது நீ 24 மணி சிந்திச்சிட்டே இருக்கணும், உன் மைண்ட் அதுக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்லி நான் உனக்கு ஏதாவது ஒரு ப்ரெஷர் கொடுப்பேன். அந்த மாதிரி அந்த ஸ்டேட்டஸை வச்சுருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, சனி கொடுக்குறத சனி கொடுக்கட்டும். நீங்கள் அவரை வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு பிளானை நீங்கள் பண்ணி தானே ஆகணும். நல்ல ப்ரேயர்ஸ், சின்சியரான டிவோஷனல் ப்ரேயர்ஸ் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மைண்ட் வந்து எம்டி ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் மைண்ட் எம்டி ஆகிடுச்சுன்னா ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணிங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா ஈஸியாக பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 2026 ஜான் முதல்ல இந்த ப்ரொஃபஷனல் லைஃப் பார்த்தோம்னா நான் சொல்லிட்டு செட் பண்ணிங்க. ஃபேமிலி எது எக்ஸ்பெக்டேஷனை டோட்டலாக நில் ஆக்கிடுங்க, ஜீரோ. இந்த லவ் ரிலேஷன்ஷிப்லாம் பெருசாக ஓட மாட்டேது டவுட் தான். நிறைய பேருக்கு லவ் ஃபெயிலியர். இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லி பல பேர் வந்து மாறிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. எதையுமே பெருசாக ஃபீல் பண்ணாது. யார் ஒருத்தர் வந்து நம்மளை வேண்டான்னு போனாலோ, இல்லை நாம் வேணான்ற அளவுக்கு முடிவே பண்ணிட்டாலோ, அவங்க நமக்கு பொருந்தலைன்னு அர்த்தம். அவங்க மேலே ஒன்றும் நம்பிக்கை வரல, இல்லை பொருந்தலை. அதுக்காக வருத்தப்படலாம், இவங்க அப்படி இருந்தாங்க, அவங்க அப்படி இருந்தாலும், இதெல்லாம் வேஸ்ட். கொஸ்டின் பண்ணுறதே வேஸ்ட்டு. எல்லாரும் எல்லா சமயமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. சூழ்நிலைகள் அவங்கவுங்கள மாற்றிடும். அதனால் முதல்ல நீங்கள் வந்து உங்களை நீங்கள் பாருங்கள். அது 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 பெட்டர். மாணவர்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து சும்மா அப்படி ஜஸ்ட் லைக் அப்படி ஒரு புக் அப்படி எடுத்து சும்மா அப்படி ஸ்வைங் அப்படிலாம் படிச்சுட்டுலாம் போனீங்கன்னாலாம் செட் ஆகாது. யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் வெல். நார்மலாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணணும். பட் கும்பராசி நம்ம சொல்கிறது என்னென்னா, ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. ப்ரிப்பரேஷன் எல்லாரும் பண்ண முடியும், எல்லாரும் படிக்க முடியும். பட் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படிக்கணும், நல்லா மெமரைஸ் பண்ணிக்கணும், பதட்டம் ஆகக்கூடாது, குழப்பிக்கக்கூடாது. ஃப்யூச்சர் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா ஓவர் திங்கிங் தேவையில்லை. இந்த டே, இந்த வருஷம், இந்த மாதத்தை கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். அது போதும். அது கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா போதும். அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஹெல்த்து, டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த். கும்பம் 2026 ஆரோக்கியத்தில் கவனம் கண்டிப்பாக தேவை. உங்களுக்கு வந்து காது, மூக்கு, தொண்டை, வயிறு, மனசு, புத்தி, நடக்கும்போது, ரோட்டில் நடக்கும்போது, கார் ஓட்டுறீங்க, பைக் ஓட்டுறீங்க, விளையாடுறீங்க, ஜிம்முக்கு போகிறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, சாப்பிட்றது, டயட்டு, புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறீங்க, ட்ராவல் பிளான் இருக்குது, எதுவாக இருந்தாலுமே ஹெல்த்துக்கு ஒரு ஸ்பெஷல் கேர். காலைல எழுந்தவுடனே கடவுளே ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிகிட்டே தொடங்குங்கன்றேன். ஏன்னா ஹெல்த்தில் வந்து எங்கே அது எப்போ வந்து எப்படி அட்டாக் பண்ணி பொதுவாக கும்பம் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப எல்லாம் என்ன சொல்லுவாங்க, புஷ்டியான ஆளுங்க, நல்ல சக்திசாலிங்க, எல்லாம் புஷ்டியாக நல்லா பாடி பில்டர்ஸ்மாக தான் இருப்பாங்க நிறைய பேர் கும்பத்தில். நிறைய பேர் நான் பார்த்த கும்பம் எல்லாருமே நல்லா ஹெப்டியாக நல்ல பாடியாக தான் இருப்பாங்க. ஒரு சிலர் அவங்களுடைய பர்சனல் சார்ட்டை பற்றி டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் பொதுவான கருத்து. ஆனால் இந்த முறை ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கறதுனால ஜான் 2026 சீனியர் சிட்டிசன்ஸ் நிம்மதியான வாழ்க்கை கடவுள் கொடுத்தாருன்னா நன்றி சொல்லி அந்த நாளை வந்து அழகாக கடந்து செல்லுங்க. ஒரு வேலை அது வந்து நம்ம 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 வாழணும்னா நம்ம வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா நான் உண்மையிலேயே அது ரொம்ப வருத்தப்படுறேன். அபவ் 60 வேலை செஞ்சு தான் வாழணுன்ற ஒரு நிர்பந்தம் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப ஒரு கவலையான விஷயந்தான். உழைக்கிறதுக்காக நம்ம உழைக்கணும், சும்மா இருக்கக்கூடாதுன்னு வேலை செய்கிறது வேறு. நம்ம வேலை பண்ணாதான் நமக்கு பணம் வரும், அப்போ தான் நம்ம சாப்பிட முடியுன்றது வேறு. 60 ஆண்டு காலம் இந்த பூமியில் நீங்கள் உழைச்சி யாருக்காகவோ பிறந்து வளர்ந்து எல்லாரையும் காப்பாற்றி இன்னமும் நீங்கள் உழைச்சி தான் சாப்பிடணுன்னா நான் கடவுளை உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கட்டும். பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் வேறு எதுவும் பெரிய லெவலில் செஞ்சுக்காதீங்க.
சேஃபாக இருங்க. கும்பம், நான் ஒன் லாஸ்ட் வேர்ட் சொல்லணுன்னா, பி சேஃப். 2026 ஜான் சூப்பர் டூப்பர் ஒரு மாதமாக தெரியலான்னு கூட ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. பிளான் வெல், கொஞ்சம் மைண்ட் செட் நல்லா பண்ணிக்கிங்க. நல்லா ப்ரேயர்ஸோடு இந்த மந்த்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். குட் லக். மீனம் 2026 ஜான். என்ன மீனம் வந்து ஜென்ம சனி வருஷப்பலன் வேறு கொடுத்தேன் நான் ஜென்ம சனியை பற்றி. அதுக்கு இப்போ ரெமெடி கூட லாஸ்ட் மந்த் கொடுத்தேன். மீனம் 2026 ஜனவரி மாதம். ஆக்சுவலாக மீனத்துக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நான் சொல்கிறேன். இந்த கேந்திரம்னு ஒன்று இருக்குது. கேந்திரம்னா 14710 ஸ்கொயர்னு சொல்லுவோம். இந்த த்ரிகோணான்னு ஒன்று இருக்குது. த்ரிகோணானா வந்து 159, அது வந்து ட்ரியாங்கிள்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பொசிஷனில் ஒரு ராசிக்கே பொதுவாக பிளானட்டரி டிரான்ஸ்லேஷன் நடந்ததுன்னா அந்த மந்த்து ஃபேவராக இருக்கணும். ஒரு பொது விதி உண்டு. ஒரு பொது விதினா என்னென்னா, இப்போ இந்த மாதத்தில் மழை பெய்ஞ்சா நல்லது, பர்டிகுலர் புதன்கிழமை நமக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சா ஒரு அதிர்ஷ்டமாக நம்ம நினைக்கலாம், வெள்ளிக்கிழமை அதுவும் நமக்கு யாராவது கோல்டு கிஃப்டாக கொடுத்தா வாவ் செம இது அப்படின்னு நினைப்போம். இது மாதிரி ஒரு பொதுவாக, ஏன்னா அந்த நாள் இது தானாக அப்படி சிங்காய் வரும், தானாக அமைஞ்சிரும்னு சொல்லுவோம் தெரியுமா, அது மாதிரி இது. இப்போ மீனத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, 2026 ஜானில் மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனி இருக்கா, அது பண்ணுற பாடு வந்து விட்டுடுங்க, அது தனியாக இருக்கட்டும், அது ஏதோ ஒன்று செஞ்சிட்ருக்குங்களே. ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து கரெக்டாக 4th ஹவுஸில் குரு. இந்த 4th ஹவுஸில் குருன்னா என்னென்னா, ஒரு ஸ்டெப் நீங்கள் ஃபார்வர்டில் போகிறீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அந்த 4th ஹவுஸ் தான். 4, 7, 10 தான் நீங்கள் வந்து மூவ் பண்ணுறது. அதாவது நீங்கள் உங்கள் முயற்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, எதை நோக்கி ஒரு முயற்சி இருக்குது, பணத்தை நோக்கி இருக்குது, படிப்பை நோக்கி இருக்குது, ஒரு திருமணம் ரிலேஷன் ஏதோ நோக்கி ஒரு முயற்சி இருக்குது. அந்த முயற்சிக்கு முதல்ல அந்த 4வது ஸ்டெப் வரணும். 4th ஹவுஸ் அங்கே குரு இருக்காரா, உங்களுடைய ராசிநாதன். அவர் என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு வந்து அப்படி இப்போ நீங்கள் வந்து ஒரு தண்ணிக்குள்ளே இருக்கீங்க, ஒரு கடல்ல ஒரு ஆற்றுல இருக்கீங்க, கரை ஏறணும், ஆனால் வந்து பிடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை, பட் யாரோ ஒருத்தர் கை கொடுத்தா அப்படி இருக்கும், தப்பிச்சிடலாம். அந்த மாதிரி குரு 4th ஹவுஸ்லேருந்து உங்களை கையை பிடிச்சி உங்களை வந்து அழகாக கொண்டு செல்வார் அப்படின்னு தான் முதல் பாயிண்ட்டாக நம்ம வச்சுப்போம். இப்போ இது மட்டும் பத்தாது, ஏன்னா அடுத்தடுத்த இடம்லாம் இருக்குது. அப்படியே 10th ஹவுஸ்க்கு வந்துருங்க. ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் 10th ஹவுஸில் யாரெல்லாம் இருப்பார்னு கேட்டிங்கன்னா, சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், 4 பேரும் ஒன்றா இருப்பாங்க. இதில் என்ன ஆச்சரியமான விஷயம்னா, அந்த 4 பேரும் இருக்கிறது வந்து குருவுடைய வீடு, அந்த குருவுடைய பார்வை நேராக வீடு, அந்த குரு தான் உங்கள் ராசிநாதன். இந்த காம்பினேஷனில் இந்த வருஷத்தை நீங்கள் தொடங்குறீங்க. ஈவன் ஜென்ம சனியை வச்சுக்கிட்டு இந்த வருஷத்துலேயே நல்ல பலனை வந்து பயங்கரமாக ஒரு ஸ்கொயர் அண்ட் ட்ரியாங்கிளில் சந்திக்கிற ராசிகளே ஒரு 2-3 தான். அதில் மீனம் வர்றது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா வருஷ பலன் கொடுக்கும் போதே நான் வந்து ஜென்ம சனி கொஞ்சம் கவனமாக இதை டீல் பண்ணுதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் ஜான் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக ஃபேவராக இருக்குது. டோட்டல் வருஷ பலனில் சனி கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸை கொடுப்பாரு, அவர் கொடுக்குற டென்ஷனை கொடுப்பாரு, அவர் கொடுக்குற மந்த நிலைமையை கொடுப்பாரு, டிலேஸ் கொடுப்பாரு, ஹெல்த்து, மைண்டு, அது இது என்ன பண்ணாலுமே ஜான் வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. அதுலேயும் 10th ஹவுஸில் உள்ளது எல்லாமே ப்ரொஃபஷனல் லைஃப் தான். உங்கள் கரியர், உங்கள் ஜாப், அது இது, ஜாப் போயிடுமா, ஜாப் இருக்குமா, ஜாப் மாற்றலாமா, ஜாப் மாற்றக்கூடாதா, வீசா இருக்குமா, வீசா இருக்காதா, நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, லக் வருமா வராதா, என்ன முயற்சி பண்ணாலுமே ஜான் வந்து ஃபேவராக இருக்குது. 10லேருந்து அப்படியே எல்லாம் 11 தான் ஷிஃப்ட் ஆகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 to 14 வந்து 10லனா 15 to 31 வந்து அப்படியே 11ல் இருப்பாங்க எல்லாம். ஸோ மறுபடியும் 11th ஹவுஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட், கெயின், மணி, லக்கு. ஸோ எப்படி பார்த்தாலுமே ஜனவரி மாதம் மீனத்துக்கு இவ்வளோ டென்ஷனான சூழ்நிலையும், இவ்வளோ மன உளைச்சலான காலத்துலேயும், இவ்வளோ உடம்புல பிரச்சனை இருக்குது, ஆனாலும் என் காரியம்லாம் நடக்குது, வேலை கிடைக்குது, வேலை மாறுது, படிப்பு சக்ஸஸ் ஆகுது, ஒரு பக்கம் நான் வேலை செய்கிறேன், ஒரு பக்கம் நான் சம்பாதிக்க, ஒரு பக்கம் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறேன், ஒரு பக்கம் நான் கல்யாண வாழ்க்கையை நல்லபடியாக நடத்துகிறேன், எல்லாமே நல்லபடியாக நடத்துகிறேன், நான் போராடி செய்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை மீனத்துக்கு ஜனவரி 2026 கொடுக்குது. ஸோ ப்ரொஃபஷனல் லைஃப், இன்கம், வெல்த்து, மணி, ஆப்பர்ச்சுனிட்டி, ஆப்ஷன்ஸ் எல்லாமே பெட்டராக தான் இருக்குது. திருமணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு மேரேஜ் பிளான் வந்து சப்போஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஃபோர்ஸ் டு டூ மேரேஜ், பார்ட்னர் சொல்லிட்டாங்க, இல்லை பண்ணி தான் ஆகணும், ஒரு வழியே இல்லை, எனக்கு ஆப்ஷனே இல்லை, யூ ஹேவ் டு டூ இட். அதை கூட ஒரு மாதிரி இந்த அதிரி புதிரியாக ஒரு ஆல் ஆஃப் சடனாக ஒரு பிளானை போட்டு கல்யாணத்தை முடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் கொண்டு வரும், திடீர்னு வரும். அதுவுமே பாசிபிள். ஃபேமிலி லைஃபே ஒரு மாதிரி போகுது, ஒரு மாதிரி சீசா மாதிரி ஸ்விங் ஆகிட்டே இருக்குது. நிரந்தரமாக இருப்போமானே தெரியல, இருப்போமா இல்லை இது அவ்வளோதான், இது கோவிந்தாவா என்னன்னே தெரியலேன்ற மாதிரி நினச்சிங்கன்னா, அதுக்குமே இந்த ஜான் வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. ஒரு முடிவெடுக்கிறதும் சரி, ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கும் சரி, பாசிட்டிவாக இருக்குது. மாணவர்களுக்கு சொல்லவே வேணாம், 10ல் கிரகங்கள், ராஜ கிரகங்கள் எல்லாம் 10ல்.
இது எப்படின்னா, இது வரைக்கும் என்னை நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஆள் தானே நினச்சிங்க. நான் வந்து ஒரு சூப்பரான ஆள்னு நிரூபிக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியாது. திடீர்னு பார்த்தா மூளை அப்படி வேலை செய்யும். சடனாக அந்த மந்த் வந்து அந்த ஆக்டிவேஷன் அப்படி இருக்கும். 10ல் வந்து கோல்கள் இருந்தால் சும்மா விடாது. இப்போ சாதாரணமாக நீங்கள் கிளாஸ் போகிறீங்க வரீங்க, திடீர்னு ஒருத்தன் போட்டி கூப்பிட்டா ஒரு வெறி வரும்ல. நான் காட்டுறேன்டா, நிரூபித்து காட்டுறேன், நான் எவ்வளோ பலசாலி எவ்வளோ புத்திசாலி நிரூபித்து காட்டுறேன், அப்போ படிப்பீங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு 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 நேரம் வந்து புஷ் பண்ணும். அதை நான் வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறேன். உங்களை யாராவது புஷ் பண்ணால் தான் நீங்கள் வர முடியும். அடுத்தது வந்து நான் பார்க்குறது இல்லத்தரசிகள், பெண்கள். மன உளைச்சல் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த மாதம் எல்லாம் நிறைவடையுதுன்ற சென்ஸ் எப்படின்னா, தேவைன்னு ஒன்று இருக்கும், மனசுன்னு ஒன்று. மனசு வந்து என்ன தேவை வந்து பூர்த்தி ஆனாலுமே மனசு வந்து திருப்தி அடையுமானா அடையாது. ஸோ அதில் வந்து இந்த சனி ஜென்ம சனியாக இருந்துட்டு புத்தியில் குழப்பம் பண்ணிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு குழப்பம் பண்ணிட்டு இருந்தாலும் கூட இந்த தேவை அப்படிங்கிறது அடிப்படை தேவைன்னு ஒன்று இருக்குது. அடிப்படை தேவை அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரகிள் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இந்த மாதம் வந்து பூர்த்தி ஆகுது. ஏதோ உங்கள் குழந்தைக்காக ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க, உங்கள் கணவருக்காக ஒன்று யோசிக்கிறீங்க, உங்கள் அம்மாக்காக யோசிக்கிறீங்க, உங்கள் இன்லாஸ்க்காக யோசிக்கிறீங்க, உங்களுக்காக யோசிக்கிறீங்க. பட் அது கிடைக்காமே எனக்கு ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது, யாரும் அதை கன்சிடரே பண்ணலைன்னா இந்த மாதம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை கவனிப்பாங்கன்னு சொல்கிறேன். அந்த ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது, நல்லா இருக்குது. ஹெல்த்து இந்த மாதம் மென்டலி இஃப் யூ ஆர் ஃபிட், ஹாப்பி, நல்ல ப்ரேயர்ஸ் இருக்குது, மனசு நிம்மதியாக ப்ரே பண்ணுறீங்க, பிரார்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னா வேறு ஃபிசிக்கலாக ஹெல்த் வைஸ் பெரிய பிரச்சனை இல்லை. அன்லெஸ் இது எப்படின்னா, இப்போ வந்து ஒரு செவுரு இருக்குது, நம்மளாக போய் தலையில் முட்டிட்டா தான் உண்டு. அது சனி வந்து நம்மளை போய் பேசாமல் டென்ஷன் சில பேருக்கான நம்ம தலை போய் செவுத்தை முட்டிக்குவாங்க, தலையை கொண்டு போய் விட்டுவாங்க. அந்த மாதிரி வந்து டென்ஷனை ஏற்றி நீங்களாக கோவப்பட்டு வெடித்து கத்துனா தான் உண்டு. நார்மலாக அதுவாக உங்களை வந்து நோய் கொடுக்குது, வருத்தப்பட வைக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. மைண்டை மட்டும் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். கிளியராக இருக்குன்னா இந்த மாதம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எல்லா வழிகளும் நல்லா இருக்குது. சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்சுவலாக இந்த மாதம் நல்லா இருக்குது. இருந்தாலும் நான் வந்து உங்களை எல்லா பிளானையும் பண்ணணும்னு சொல்லலை. ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த லைஃப் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா போயிட்டுருக்கு, ஸ்மூத்தாக தான் இருக்குது, பிரச்சனை ஒன்றும் இல்லை, இப்படியே போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே போயிடும். அப்படியே ஹாப்பியாக இருக்குமானா அப்படியே ஹாப்பியாக இருக்கும், பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஸோ யூ கேன் மெயின்டைன் வெல். Jan 2026 மீனத்துக்குண்டான மாதமாக நான் பார்க்குறேன். 2-3 ராசிக்குள்ள லிஸ்ட்டில் நான் மீனத்தை உள்ளே கொண்டு வரேன். மீனம் 2026 ஜான் உங்கள் மந்தாக எனக்கு தெரியுது. குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், ஒரு ராசியை வச்சு ஒரு பொது பலன் சொன்னேன். இது உங்கள் லக்னத்துக்கும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கலாம். உங்கள் லக்னத்துக்கு அதே ராசின்ற பேரை சொல்லியிருக்கேன், அதையும் கம்பேர் பண்ணிங்க. ஜனன ஜாதகம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். லேர்ன் ஆஸ்ட்ரோவில் லாஸ்ட்டும் எடுத்திருக்கேன். லாஸ்ட் மந்த் நான் எளிய பரிகாரம், அதாவது ரொம்ப சிம்பிளாக ரெமெடிஸ் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அது என்னெல்லாம் உங்களுக்கு வந்து பெட்டராக கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய ரிசல்ட்ஸ் கொடுக்கும். நிறைய பேர் நான் நிறைய சஜஷன் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வாழ்க்கை வந்து மாறி இருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சந்தோஷப்படுவேன். ஏன்னா எனக்கு சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் என்னென்னா, என்கிட்ட கன்சல்ட் பண்ணுறதை விட அந்த நம்ம வந்து சொல்கிற விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும்போது ரிசல்ட் தானே அவங்க லைஃப்பில் பேசும். அதை நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ பாசிட்டிவாக உங்களுக்கும் நான் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் வந்து நம்ம வந்து தொடர்ந்து இந்த வீடியோஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சர்வீசஸை நம்ம வெப்சைட்டில் நிறைய ஆட் பண்ணிட்டோம், இன்னமும் நிறைய ஆட் பண்ணிகிட்டே வரும். வாய்ஸ் கிளிப் சர்வீஸ் இருக்குது. டீம்லேயே நிறைய ஆஸ்ட்ராலஜிஸ் இருக்காங்க. உங்களுக்கு வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஹெல்த் ரிலேட்டாக தேவையான கன்சல்டேஷன் ப்ளஸ் பர்சனல் கன்சல்டேஷன், உங்களுடைய நியூமராலஜி, நியூ பார்ன் பேபி கன்சல்டேஷன், வாஸ்து கன்சல்டேஷன் ஏகப்படத்தை ஆட் பண்ணிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு என்ன சர்வீஸ் தேவையோ டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சைட்டில் நீங்கள் போகிறவங்க லைஃப் ஹாரோஸ்கோப் சங்கர் நாராயண் அப்படின்னு நீங்கள் கீ பண்ணிங்கன்னா என்னுடைய இமேஜும் சைட்டில் வந்துடும். கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் என்ன சர்வீஸ் வேணுமோ எடுத்துங்க. ஏகப்படத்தை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் தொடர்ந்து இந்த மாத பலனை நான் வந்து ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன். புத்தாண்டு பலனும் கொடுத்துருக்கேன். ஸோ வருஷம் ஃபுல்லாக எப்படி இருக்க போகுது ஓவராலாக, இந்த பர்டிகுலர் ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது தான் இப்போ நான் கொடுத்துருக்கேன். டீட்டெயிலாக பாருங்கள். உங்கள் நண்பரோட ஒரு ஷேர் பண்ணுங்கள். என்ன தேவை இருக்கோ நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி எங்களுடைய சேவையை எடுத்துங்க. உங்களுக்கு தொடர்ந்து இந்த சேவையை செய்கிறதுக்கு நான் வந்து எல்லாம் நன்றி சொல்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் அ வண்டர்ஃபுல் ஹாப்பி நியூ இயர் 2026. இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.